வணக்கம் நேர்களே, அஸ்ட்ரோ பக்தி டாக் நேர்களுக்கு லக்ஷ்மிநாதன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன். 6ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்தை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத விட மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தசாபுக்தி பலன்கள் வரும். ஸோ அது உங்களுடைய தசாபுக்தி என்ன நடக்குதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக வரும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மேஷராசி. ஸோ மேஷராசிக்கு பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும்னு போது உங்களது ராசியாதிபதி செவ்வாய் நாளில் நீச்சம், அதுவும் சனியுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ் டென்ஷன், கொஞ்சம் தாயார் சார்ந்த விஷயம், நிலபுலங்கள் சம்மந்தமான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ ஒரு பிடிவாதமோ இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஒரு காரிய தாமதத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மற்றபடி பார்த்திங்கன்னா ஒரு எமோஷன்ஸும் இருக்கும். ஏன்னா செவ்வாய் சனி உடைய தொடர்பு இருக்கும்போது, பார்வை இருக்கும்போது அந்த ஒரு எமோஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் சனியுடைய நட்சத்திரத்திலே போகும்போது அந்த ஒரு டென்ஷனை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. தாயாரோட பேசும்போதோ பழகும்போது கொஞ்சம் பார்த்து பேசுறது, வண்டி வாகனங்கள் ஓட்டும் போதும் கொஞ்சம் ரெக்டாக ஓட்டாமல் கொஞ்சம் பொறுமையாக ஓட்ட பாருங்கள். ஏன்னா ரோட்டில் போகும்போது பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருக்குது. ஓட்டத்தை பார்த்தா என்னமோ ரேஸ்க்கு ஓட்டுற மாதிரி சாதாரண ரோட்டே போகிறாங்க, எங்கெங்கே குண்டு குழி இருக்குன்னே நமக்கே தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது விழுந்து வாரதுக்கான யோகங்கள் இருக்கனால கொஞ்சம் பார்த்துருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பார்த்து நடந்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 2ஆம் அதிபதி மற்றும் 7ஆம் அதிபதியான சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போது 11 வராருங்க. ஸோ 11 வரும்போது அதுவும் வீட்டு நட்சத்திரத்தில் வரும்போது கொஞ்சம் ஒரு 2-3 நாட்கள் கொஞ்சம் ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் லாபங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ லாபத்தை பற்றி ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மற்றபடி திடீர் ராஜயோகம் சொல்லுவோம், விபரீத ராஜம். ஏன்னா என்றைக்குமே 8ஆம் இடமும் 11ஆம் இடமும் ஒரு கனெக்டிவிட்டி வரும்போது உங்களுக்கு திடீர் ராஜயோகங்கள் விபரீத ராஜயோகமாக மாறுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. யாராச்சும் வராத காசு வர்றது, ஏதாச்சும் நிலபுலன்களில் மாட்டிகிட்டு இருக்குங்க, செட்டில்மெண்ட் ஆகாமல் இருக்குன்றதுலாம் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் என்னென்னா கொஞ்சம் ஒரு எமோஷன்ஸ்ன்றது கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சனியும் சுக்கிரனும் ஒரு மீட் ஆகிற ஒரு காலகட்டம் இருக்குது. ஸோ அதனால் ஒரு பெரும் பணம்னும் போது ஒரு லைஃப் டைமில் ஒரு பெரும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்களேன், ஓகேங்களா? ஸோ நல்ல விஷயங்கள் நடக்கும். அது சுப நிகழ்ச்சியை சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அப்புறம் 3 மற்றும் 6ஆம் அதிபதியான புதன். ஸோ 3 மற்றும் 6ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போது அவர் 9ல் வராருங்க. ஸோ 3, 6, 9 வேலையில் நிறைய மாற்றங்கள். ஸோ வேலையில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலையில் எதாவது மண்டை உடைச்சல் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதியான சந்திரன் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரீதியில் தாங்க போயிட்டுருக்கு. அதெல்லாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஸோ அது அடுத்தடுத்த கட்டங்களில் ஒரு சிறப்பான விஷயங்கள், நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்களுக்கான விஷயங்களாக இருக்கனால ஒன்றும் பெரிய ஒரு தவறான விஷயமாக இல்லை. ஸோ 5ஆம் அதிபதி சூரியன். ஸோ 5ஆம் அதிபதி சூரியன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுக்கிரனுடைய சாரத்தில் போகும் பெருத்த லாபங்கள், வெளிநாட்டில் இருக்கவங்க பெருத்த லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகள் வெளிநாடு சென்று போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும். வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளே கண்டிப்பாக உருவாக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 6ஆம் அதிபதியான புதன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கும்போது நல்ல ஒரு பிரயாணங்கள், ஸோ வேலையில் நிறைய மாற்றங்கள், நல்ல ஒரு வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் நல்ல ஒரு அபிவிருத்தி அடைஞ்சு நல்ல டெவலப்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. வேலையில் மாற்றங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 7ஆம் அதிபதியான சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கிற இடங்கள் 11ல் இருக்கிறது ரொம்ப சிறப்புங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு, கணவன் மனைவி உறவு எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இருந்தாலும் நட்சத்திரம் நாதன் கொஞ்சம் நீச்சமாக இருக்கும்போது, அவிட்ட நட்சத்திரத்தில் நீச்சமாக இருக்கும்போது ஒரு சில வார்த்தைகள் நடைமுறையில் கொஞ்சம் கேவலமாக பேசிக்கிறது, இந்த மாதிரி விஷயம் கண்டிப்பாக இருக்கும். பட் லாபம் இருக்கும், கண்டிப்பாக லாபம் இருக்கும். திடீர் ராஜ யோகங்களை தரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. 9ஆம் அதிபதியான குரு. ஸோ 9ஆம் அதிபதியான குரு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2லிருந்து வக்கரமாகும்போது யாராருக்கெல்லாம் ஜனனகால ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருக்கும் அவங்களுக்கு பெருத்த லாபங்கள், பெரிய பணம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அது ஒரு சிறப்பான விஷயம் தாங்க. ஸோ அது அடுத்தடுத்த கட்டத்தில் ரொம்ப நல்ல விஷயங்களாக மாறுது. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குருவின் வக்கரம் பார்த்திங்கன்னா சில நேரங்கள் காரியம் கொஞ்சம் வேகமாக நடக்காமல் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல் ஏற்படுத்தும். அதுவும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நிலபுலன்கள் அமைவதற்கான வாய்ப்பு, அது மாதிரி வீடு வாங்கலாங்கிற எண்ணங்கள் இருந்தாலும் அதெல்லாம் கொஞ்சம் டிலே ஆகி நடக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுடைய
10 மற்றும் 11ஆம் அதிபதியான சனி. ஸோ 10, 11ஆம் அதிபதி சனி வந்து சனி ஆட்சி பலத்தோடு இருக்கிறது. அதுவும் குருவுடைய சாரத்தில் வந்து பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு, பணம் மற்றும் செல்வாக்கு எல்லாம் அதிகரித்து ஒரு பெரிய லெவலில் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். ஸோ இதெல்லாமே வந்து ஒரு நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்குங்க. ஸோ இப்போ இதுவரை பார்த்து வந்து பொது பலன்கள். இனிமேல் பார்க்க போகிறது வந்து தசாபுக்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ தசாபுக்தி பலன்கள் மேஷ லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னு போது சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 9லிருந்து அது சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது சிறப்பான பலன்களை கண்டிப்பாக செய்யுங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன் இப்போ 11 இருக்கும்போது வெளிநாட்டில் இருக்கவங்க தந்தை வழியான விஷயங்களெல்லாம் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகள் அடுத்த கிரேட் போகிறது, பெரிய பதவிகள் வகிக்கிறது, பெரிய ஒரு வெளிநாடு சென்று ஒரு பெரிய லாபங்களோட அவங்க செட்டில் ஆகிறது, இதெல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள். அது ஒரு மேஷ லக்னமாக வந்து சந்திர தசாபத்தின்னு சந்திரன் 4ல் வந்து செவ்வாய் நீச்சமாக இருந்தாலும் அது வந்து கொஞ்சம் பிரயாணங்களை ஏற்படுத்தும். சில நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து 12ல் தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இந்த இதில் கொஞ்சம் சின்ன செலவுகளை ஏற்படுத்தும். வாரத்தின் முற்பகுதியில் அது திங்கள் செவ்வாயில் கொஞ்சம் செலவுகளை ஏற்படுத்தினாலும் அதுக்கப்புறம் நல்ல மாற்றங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயந்தான். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி, செவ்வாய் வந்து 4ல் வந்து நீச்சமாக வருங்க. ஸோ 4ல் நீச்சமாக சனியுடைய சாரம் கொஞ்சம் டென்ஷன்ஸ் இருக்கும். தாயார் சார்ந்த விஷயங்கள், வண்டி வாகனங்கள்லாம் ஓட்டும்போது கொஞ்சம் பார்த்து ஓட்டணும். ஸோ அம்மாட்ட பேசும்போது கொஞ்சம் அம்மாவுக்கு பிடிவாதம் இருக்கும். ஸோ கொஞ்சம் சொல்லுவாங்க, உடம்பு பேசுறதெல்லாம் இருக்கு இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் பார்த்து இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது கொஞ்சம் அந்த செவ்வாயும் சனியும் வந்து ஒரு பார்வை மற்றும் நட்சத்திர சாரத்தில் இருக்கும்போது அந்த எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கும். வண்டி வாகனம் ஓட்டும் ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. ஓகேங்களா. ஸோ அதை கொஞ்சம் பார்த்துருந்துருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு மேஷ லக்னமாக வந்து ராகு தேசம். ராகு வந்து 12லிருந்து அவர் வந்து சனியுடைய சாரத்தில் நல்ல லாபங்களை கொடுத்துருவார். ஸோ நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வரும். வெளிநாட்டில் இருக்கவங்க நல்ல ஒரு பெரிய ஒரு லாபங்களை அடைவதற்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். பெரிய லாபங்கள் பெரிய வெற்றிகள் உங்களுக்காக காத்திருக்கு. அதுக்கான அலைச்சல் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். கொஞ்சம் ட்ராவல் அதிகமாக இருக்கும். அலைச்சல் தான் ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கும். மேஷ லக்னமாக வந்து குரு தசா புத்தி அந்தரங்கள். குரு வந்து 9 மற்றும் 12ஆம் அதிபதி 2ல் இருக்கும். ஒரு சிறப்பான பலன்கள் நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயங்கள் தான். ஸோ மேஷ லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து புதன் தசா புத்தி அந்தரங்கள். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3 மற்றும் 6ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள். ஸோ நிறைய பிரயாணங்கள் இருக்கும். வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி விஷயம் இருக்கும். ஆன்மீக சிந்தனை நிறைய இருக்கும். எங்கன்னா அமைதியாக போய் உட்காந்துடலாமா அப்படிங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ கடன் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். அதிகமாக கடன் வாங்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைனா அது ஒரு நமக்கு ஒரு மூளையில் ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸை உருவாக்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ அது வந்து பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மேஷ லக்னமாக இருந்து கேது தேசாபதி கேது 6ல் இருந்து அது சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது சிறப்பான பலன்கள், அதாவது நல்ல ஒரு வளர்ச்சி வேலை சம்மந்தமான விஷயங்கள் வெளியூர் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. கடன் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ் தான். பட் அதை கொஞ்சம் பார்த்துருந்துக்கணும். தந்தையோடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்பாவுடைய உடல்நலத்தில் வந்து ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அந்த சட்ட ரீதியான விஷயங்களில் வந்து கொஞ்சம் அந்த விசா ப்ராசஸிங் இந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் வந்து நெருக்கடிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்கணும். மேஷ லக்னமாக சுக்கிர தசாவது சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ 11 சிறப்பான பலன்கள் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நல்ல வளர்ச்சி நல்ல ஐட்டங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள் நடக்கணும். ஒரு பிரார்த்தனை அவசியம். மனதார இறைவனை வந்து பிரார்த்தனை பண்ண மனசு உள்ளே வரணும் சாமி. ஸோ உள்ளுக்குள்ளே வந்து அந்த பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது வந்து ரெகுலராக பண்ணணும். ஸோ ஏதோ வந்து சாமிக்கிட்ட வந்து எனக்கு வந்து இது கொடுத்தா அது கொடுக்குறோன்னு வியாபாரம் பேசாமல் மனம் ஒன்று இறைவனை பிரார்த்தனை பண்ணணும். கண்டிப்பாக அடுத்த போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயம் நடக்கணும். பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக் ரிஷபராசி. ஸோ ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியாதிபதி சுக்கிரன் வந்து 10ல் இருக்காருங்க. ஸோ 10ல் உள்ள சுக்கிரன் என்ன மாதிரி விஷயம் வேலை சம்மந்தமான விஷயம் நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் கம்யூனிகேஷன்ஸ் கொஞ்சம் கம்யூனிகேஷன்ஸ் அது கொஞ்சம் வந்து ஒரு இப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்கன்ற விஷயங்கள் நம்ம மனதை பாதிக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கும். காரணம் என்ன, 3ல் உள்ள செவ்வாய் வந்து அந்த நட்சத்திரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் அந்த பாதிப்புகள் இருக்கும். இளைய சகோதர சார்ந்த விஷயங்கள் டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்களில் சின்ன அவமானங்கள் வரும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய
2 மற்றும் 5ஆம் அதிபதியான புதன். ஸோ 2 மற்றும் 5ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு விஷயங்கள் வந்து வரும்போது அது வந்து இப்போ 8ல் இருக்குது. ஸோ 2, 5, 8னாலே வந்து குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வருவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக. அதுவும் கேதுவுடைய சாதத்தில் வந்து குழந்தைகள் நிறைய கேள்வி கேட்கும், நம்மகிட்ட வந்து முரண்டு பிடிக்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம், கொஞ்சம் அவசியம் தேவை. ஓகேங்களா? விநாயகர் இல்லைன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ அதை பிடிங்க. ஸோ அது பிடிக்கும்போது ரொம்ப சிறப்பான பலன்கள் இருக்கும். ஸோ அது வந்து பண்ணிடுங்க. முடிஞ்ச அளவு வந்து தானங்கள், ஸோ சில நல்ல தானங்கள் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ என்ன மாதிரி தானங்கள் பண்ணலான்னும் போது யாராச்சும் ஒரு குழந்தைகளுக்கு வந்து துணிமணி எடுத்து கொடுக்குறது, இல்லைனா ஏதாச்சும் பென்சில் பேனா ஏதாச்சும் வாங்கி கொடுக்குறது, ஒரு குழந்தைகளுக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த ஒரு கர்மாங்கிறது வந்து கொஞ்சம் ஃப்ரீயாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து யாருக்கெல்லாம் வந்து இந்த புதன் தசாபுத்தி அந்தரம் நடக்குது, அவங்களாம் வந்து குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் ஏதாவது நெருக்கடிகள் இருந்தால் அவங்க மற்ற குழந்தைகளுக்கு, சின்ன குழந்தைகளுக்கு வந்து இது வாங்கி கொடுக்கும்போது ஒரு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதி, உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து கடன் வாங்குற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து உடனே ஓகே, கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து செவ்வாயோட சாரத்தில் இருக்கும்போது எல்லாமே இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு மனசில் ஒரு நெருடல் இருக்கும். ஸோ என்னடா அது ஒரு மாதிரி அவமானப்படுத்துகிறாங்களோங்கிற மாதிரி எண்ணங்கள் வரும். பின்னாடி அவங்க இப்படி பேசினாங்க, அப்படி பேசினாங்கன்ற மாதிரி விஷயங்கள்லாம் வரும். ஸோ யார் என்ன பேசினாலும் ரியாலிட்டி தான். நீங்கள் உங்கள் இதில் கரெக்டாக இருந்துட்டு போயிட்டே இருங்க. ஓகேங்களா? ஏன்னா வந்து அந்த நீச்ச கிரகம் நட்சத்திரத்தில் வரும்போது நமக்கு வந்து மனசில் வந்து நிறைய ஸ்க்ராச்சஸ் ஏற்படுத்தும். மனசில் வந்து சின்ன காயங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்டாக பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய ஏன்னா வந்து அந்த நீச்ச கிரகமாக இருக்கிறனால தான் வந்து ப்ராப்ளம். அதனால் வந்து வேறு ஒன்றும் பெரிய ப்ராப்ளம். பட் வேலையில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் வந்து யாராச்சும் சலனங்களோ மனசில் சில காயங்கள் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்கும். ரொம்ப கவனம். வேலையில் வந்து கொஞ்சம் பார்த்து இருந்துக்கணும். பட் லாபம் இருக்குமானா லாபம்லாம் இருக்கும். பட் கொஞ்சம் டென்ஷன் ஆவீங்க, அதுதான், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 3ல் இருக்குது. ஸோ 7ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது அது வந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்கள், கொஞ்சம் சந்தேகங்களால் அந்த மன சலனங்கள் வர்றதுக்கான வாய்ப்பில் ரொம்ப கவனம். சந்தேகம்லாம் படாதீங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கிற வேர்ல்டு வந்து ரொம்ப ஃபாஸ்டஸ்ட் வேர்ல்டு. அதனால் வந்து உட்காந்து சந்தேகப்பட்டெல்லாம் நம்ம வந்து நிம்மதியாக இருக்க முடியாது. இருக்கிற லைஃப் வந்து நம்ம என்ஜாய் பண்ணிட்டு போகணும், நம்ம ஹாப்பியாக இருக்கணுங்கிறத வந்து மைண்டில் வச்சுக்கிட்டிங்கனாலே கண்டிப்பாக வந்து சிறப்பான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. ஸோ அதை வந்து பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதியான குரு வந்து ராசியிலேயும் வக்கரமாகறதுனால ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் வராதுனாலும் அது சின்ன சின்ன மன சலனங்களை கொடுக்கும். ஏன்னா வந்து அது 8ல் உள்ள குரு வந்து வக்கரமாக போகும்போது பிடிவாதம், ஏதாச்சும் தேவையில்லாத ஒரு பிடிவாதம், நண்பர்கள் மற்றும் மூத்த சகோதரால் வந்து சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதியான சனி வந்து 10ல் இருக்க சனி வந்து உங்களுக்கு வந்து குருவுடைய சாரத்திலே போதும். ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபங்கள் வர மாதிரி தெரிஞ்சாலும் கொஞ்சம் மன சலனங்களையும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையும் கொடுக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. ஸோ வந்து இதெல்லாம் வந்து பார்த்து நடந்துக்கணும். இதுவரை பார்த்தது வந்து பொது பலன்கள். இனிமேல் பார்க்கும்போது தசாபுத்தி பலன்கள். ஸோ தசாபுத்தி பலன்கள் ரிஷப லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சூரிய தசாபுத்தினா சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து உங்களுக்கு 8ல் இருக்கும்போது கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ், டென்ஷன்ஸ் இருக்கும். நிலபுலன்கள், தாயார் சம்மந்தமான விஷயங்களில் நமக்கு ஸ்ட்ரெஸ் வரதுக்கான வாய்ப்புனா ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னம் வந்து சந்திர தசாபுத்தினா சந்திரன் வந்து 11ல் ட்ராவல் பண்ணுவாருங்க. ஸோ உங்களுக்கு வந்து திங்கள் செவ்வாய்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். புதன்கிழமைக்கு மேலே வந்து கொஞ்சம் செலவுகள் இருக்கும், புதன் வியாழனில். அதுக்கப்புறம் எல்லாமே சிறப்பாக போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது ரிஷப லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி வந்து இளைய சகோதரர் சார்ந்த விஷயங்களை சின்ன சின்ன மனக்காயங்கள் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட கொஞ்சம் சண்டை போடுறது, இந்த மாதிரி விஷயங்களில் மனக்காயங்கள் வரலாம். ஸோ அதனால் மாமியார் சம்மந்தமான விஷயங்கள் ஏதாச்சும் வந்து நெருக்கடிகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஐயோ அவமானப்படுத்தி ஆகிடும் குதிக்கிற மாதிரி ஆகிடும், கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்குங்க. டாக்குமெண்டேஷன் விஷயங்களையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ரிஷப லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தங்கள் ராகு 11ல் இருந்து அது வந்து சனியுடைய தொழில் ரீதியான விஷயம், நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. ரிஷப லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரங்க குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதி மற்றும் 11ஆம் அதிபதி வந்து அவர் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது தேவையில்லாத பிடிவாதங்கள், சில சந்தேகங்கள் இதெல்லாம் மனசில் வரும். ஸோ அதெல்லாம் தூக்கி ஓரம் போட்டுருங்க. அதே நேரத்தில் வக்கரமாக இருக்குன்னா ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்கள் க்ரியேட் ஆகாது. யாருக்கெல்லாம் ஜனனகால ஜாதகத்தில் வந்து குரு வக்கரமாக இருக்கும் அவங்களுக்கு கொஞ்சம் எஃபெக்ட் ஜாஸ்தி இருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா மூத்த சகோதரர் சம்மந்தமான விஷயங்கள், நண்பர்கள் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப அவசியம். ரிஷப லக்னமாக வந்து சனி தசாபதி, சனி வந்து 10ல் இருந்து அது வந்து குருடைய சாரத்திலும் ரொம்ப கவனமாக இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் அகலக்கால் வைக்காமல் இருக்கணும். கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்படலாம்.
கொஞ்சம் காரியத்தில் வந்து ரொம்ப வேகமாக நடக்கிற மாதிரி இருந்து கொஞ்சம் ஸ்லோவாகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ரிஷப லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது அவர் வந்து 8ல் போகிறார், அதுவும் கேதுவுடைய சாரத்தில் இருக்கும்போது குழந்தைகளால் வந்து ஒரு மனக்காயங்கள் ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதனால் வந்து ஏதாவது குழந்தைகளுக்கு வந்து துணி எடுத்து கொடுக்குறது, ஒரு பொம்மை வாங்கி கொடுக்குறது, வெளி குழந்தைகளுக்கு கஷ்டப்படுற குழந்தைகள் பென்சில் பேனா வாங்கி கொடுக்குறது, இதனால் ஒரு சாக்லேட் வாங்கி கொடுக்குறதுனால இந்த கர்மாங்கிறது வந்து நமக்கு கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அந்த ஃபீல் வந்து உங்களுக்கு கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஏன்னா அந்த ஒரு விஷயங்கள் நடக்குதுன்னா ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு கனெக்டிவிட்டியில் தான் நடக்கும். ஸோ அதனால் அதை பார்த்துக்கோங்க. ரிஷப லக்னமாக இருந்து ராகு தேசாபுத்தி ரொம்ப சிறப்பான பலன்கள் நல்ல விஷயங்களும் குரு தேசாபுத்தி ரிஷப லக்னம் வந்து குரு தேசாபுத்தி இருந்தாலும் குரு வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் தேதி வந்து 11 பற்ற இருந்தாலும் உங்கள் நண்பர்கள் விஷயங்கள் வந்து கவனமாக இருக்கணும். அதே மட்டும் இல்லாமல் ரிஷப லக்னம் வந்து புதன் தேசாபுத்தி இருந்தாலும் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கேதுவுடைய சார்ந்தமாக குழந்தைகள் நிறைய கேள்விகள் கேட்பாங்க. இடமா கேட்குறது என்ன இந்த மாதிரிலாம் பேசுங்க. அதனால தான் சொன்னேன் இந்த பரிகாரங்கிறது குழந்தைங்களுக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்குறது, ஒரு பேனா பென்சில் வாங்கி கொடுக்குறதுல வந்து இந்த பெரிய பரிகாரமாக எடுத்துக்கோங்க. அதே ஒரு ரிஷப லக்னமாக வந்து கேது தேசாபுத்தி கேது வந்து 5ல் இருந்து அது சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும். ஏன்னா கேது வந்து சூரியனுடைய சாரத்தில் இருந்து அது வந்து 8ல் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து நிறைய பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. யாராச்சும் வந்து போலீஸ் சாமியார் வந்து நம்மகிட்ட காசு கேட்குற மாதிரி விஷயங்கள் நடக்கும். அதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துங்க, ஆட்டையை போட்டுருவாங்க. அப்புறம் ரிஷப லக்னமாக இருந்து சுக்கிர தசாபதினு சுக்கிரன் வந்து 1 6ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 10ல் சிறப்பான பலன்கள் எல்லாமே இருந்தாலும் கொஞ்சம் வேலையில் வந்து சின்ன சின்ன நெருக்கடிகள் அவமானங்கள் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணுங்கிற அவமானங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பாக இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஸோ என்னங்க ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கணும், ஒரு பிரார்த்தனை அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக வந்து அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி புதன். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ல் கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது தாயாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து புதன் கேதுன்னும் போது நமக்கு வந்து கொஞ்சம் வந்து ஒரு மென்டலி வந்து ஒரு மாதிரி ஒரு அன்ஈசினஸ் தெரியும். ஏன்னா புதன் கேதுனாலே அது ஒரு நிறைய விஷயங்கள் நினச்சி அப்படி யோசிப்போம். ஸோ வண்டி வாகனங்கள் சின்னதாக வந்து ரிப்பேர் ஆகிறதோ, ஸோ அதனால் ஒரு சின்ன கவலைகள் வர்றது, தாயார் சார்ந்த விஷயங்கள் சின்ன கவலைகள் வரும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ அதை வந்து பார்த்துக்குங்க. ஏன்னா வந்து அது கேதுடைய விஷயங்கள் அது ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதியில் வந்து செவ்வாய் வந்து நீச்சமாகிறதும் அதை வந்து கேது பார்க்குறது. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் தேவையில்லாத ஒரு சச்சரவுகளோ ஒரு மாதிரி ஒரு பேச்சுக்கள் ஒரு மாதிரி கேவலமான பேசி அதனால் ஒரு சலனங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக பேசுகிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ தாயார் சார்ந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அம்மா சம்மந்தமான விஷயங்களை வந்து அவங்க என்ன பண்ணாலும் கம்முன்னு இருக்கிறது இந்த டைமில் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ஆம் அதிபதி. ஸோ 2ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல விஷயங்கள் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல லாபங்களை கொடுத்தாலும் கொஞ்சம் வந்து அந்த செவ்வாய் நீச்சமாக இருக்கிறது வந்து கொஞ்சம் பேச்சில் வந்து கொஞ்சம் ஏடாவடமாக பேசுகிறது, ரக்டாக பேசுகிற மாதிரியான விஷயங்கள் நடக்கும். அதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் 3ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 3ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்கிறது. ஸோ 3, 7 மற்றும் உங்களுக்கு வந்து அந்த சூரியன் இருக்கிறது வந்து சுக்கிரனுடைய சாரம். ஸோ சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது 9ல் இருக்கும் சுக்கிரன் வந்து சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருவாருங்க. ஸோ கொஞ்சம் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை நிறைய இருக்கும். ஸோ கணவன் மனைவியோட பிரயாணம் பண்ணலாம். சில பேர் வந்து வேலை விஷயமாக நிறைய பிரயாணம் பண்ணுறது, வியாபார விஷயமாக நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்களே இருக்கும். பட் இருந்தாலும் வந்து அந்த நடைமுறையில் வந்து சின்னதாக வந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். காரணம் என்னென்னா சுக்கிரன் வந்து அந்த செவ்வாயுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும், கொஞ்சம் எமோஷனாக பேசுவீங்க. அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து குடும்பத்துலேயும் வந்து சில ஏதாவது ஒரு டிக்கெட் வந்து நம்மளை வந்து டென்ஷன் பண்ணுற மாதிரி விஷயங்கள் அப்பா சம்மந்தமான உறவுகளில் ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அது வந்து கொஞ்சம் அதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 5ஆம் அதிபதி சுக்கிரன் 9ல் இருக்கும்போது குழந்தைகள் வந்து நிறைய ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதுக்கான நிறைய ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி விஷயங்களை நிறைய கொடுத்துரும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். ஸோ குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் நிறைய ட்ராவல் நல்ல விஷயம் இருந்தாலும் கொஞ்சம் பணம் நிறைய செலவாகுதுங்கிற ஃபீலை கண்டிப்பாக எடுத்துரும். 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 2ல் நீச்சமாக இருக்கும்போது வேலை விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் பேசும்போது கொஞ்சம் பார்த்து பேசுறது, எமோஷனாக பேசி மற்றவங்கள காயப்படுத்துறதெல்லாம் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதனால் வந்து கொஞ்சம் பார்த்துங்க. வெளிநாட்டில் இருக்கவங்களாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதோ பேச்சினால் நமக்கு ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரதோ ஒரு விரோதம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பட் லாபங்கள் வரும்னா லாபங்கள்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைங்க. பட் ஆனால் அந்த பேச்சுறது இதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிற டைமில். மற்றபடி 7ஆம் அதிபதியான
குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து 12ல் இருக்க. ஸோ 12ல் இருக்க குரு வந்து சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்களை கொடுப்பதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் வக்கரமாக இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல் இருக்கும். சுப நிகழ்ச்சியை சார்ந்த விஷயங்களுக்காக கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தியாகிற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 8ஆம் அதிபதியான சனி வந்து 9ல் இருக்குது. அதுவும் வந்து சனி வந்து பார்த்திங்கன்னா இப்போ குருடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் அந்த தந்தை சார்ந்த உறவுகளாக வந்து ஒரு எமோஷன் ஆகுது, ஒரு ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய அலைச்சல்கள் இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி வந்து 10ஆம் அதிபதி 12லும் நிறைய அலைச்சல்கள் இருக்கும். மற்றபடி வந்து லாபங்கள் இருக்கணும். லாபங்கள் இருந்தாலும் என்னடா அது இப்படிலாம் இருக்கணுமேங்கிற ஒரு ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 11ஆம் அதிபதியான செவ்வாய் 2ல் இருக்கும்போது மூத்த சகோதர சார்ந்த விஷயங்கள் வந்து ஒரு எமோஷன்ஸ் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கவங்க நல்ல வருமானங்கள் தான் மனக்காயங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். பேசுகிறதை பார்த்து பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஜென்ரலான ஒரு பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்கணும். ஸோ உங்களுக்கு வந்து மிதுன லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி இருந்தாலும் சூரியன் 3ஆம் அதிபதியாக இருந்து 7ல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது. தாயார் சார்ந்த உறவுகளில் வந்து சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள், எலும்பு சம்பந்தமான விஷயங்களெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதை வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மிதுன லக்னமாக இருந்து சந்திர தசாபத்தினா தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் அதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது மிதுன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தினா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 6 மற்றும் 11ஆம் அதிபதியாக இருந்து 2ல் இருக்கும்போது வருமானத்துக்கு எந்த குறைவு இருந்தாலும் நடைமுறையில் வந்து கொஞ்சம் கேவலமாக பேசுகிறது, குடும்பத்தை நினச்சி வருத்தப்படுறது, மனக்காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கிறனால இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வேலை இடங்களிலும் சரி மூத்த சகோதர நண்பர்கள்ட்ட பேசும்போது ரொம்ப கவனமாக பேசணும். ஸோ நம்ம ஏதாவது வல்கராக பேசுகிறோங்கிறத உண்மையான விஷயம் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. மிதுன லக்னமாக இருந்து ராகு தசா புத்தி அந்தரங்கள் நடக்கணும். ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எங்கே இருக்காரும்போது ராகுடைய விஷயங்கள். ஸோ உங்களுக்கு வந்து ராகு 10ல் இருந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய அலைச்சல்கள். அதுவும் வந்து சனியுடைய சாரத்தில் வந்து 9ல் இருக்கிற சனி வந்து நிறைய பிரயாணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்பு இருக்குது. தொழிலில் வந்து கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். அந்த வேகமாக நடக்கலைங்கிற ஒரு ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ அதை வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து மிதுன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி வந்து புதன் வந்து 1 4ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது அது வந்து புதன் கேது சாரத்தில் போகும்போது தாயார் சம்பந்தமான விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கும். தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கும். வண்டி வாகனங்கள்லாம் ஓட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏதாவது ஃபைன் அடிக்கிறது, ஏதாச்சும் வந்து ஒரு இடமா போகிற மாதிரி விஷயங்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து அம்மாவை வச்சு ஏதாவது பிரச்சனை, வீடு சொத்து சம்மந்தமான விஷயங்களை கொஞ்சம் வாக்குவாதங்கள் மனசில் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அது கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. ஸோ மிதுன லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்தங்கள் வந்து கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ஆம் அதிபதியாக இருந்து இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும். சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது அது வந்து 4ஆம் மூலம் தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா அந்த கேதுங்கிற ஒரு விஷயம் வரும்போதே அது வந்து நமக்கு ஒரு மன உளைச்சலை கண்டிப்பாக ஏற்படுத்திடுங்க. அது வந்து ஒரு கர்மா கிரகம் வந்து அந்த கர்மிக் பிளானட் கண்டிப்பாக அந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும். மிதுன லக்னமாக இருந்து சுக்கிர தசாபத்தின சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது அது செவ்வாயோட சாரம் நல்ல வெளிநாட்டில் இருக்கும், நல்ல வருமானங்கள் நல்ல ஏற்றங்கள் இருக்கும். அதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்கள் போகிறது வரது எல்லாமே இருந்தாலும் பட் போக்குவரத்தில் ஆன் தி வேல வந்து சின்னதாக ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டை ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா வந்து அது செவ்வாய் நீச்சமான ஒரு இப்போ இருக்கிறனால கொஞ்சம் ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். ஸோ நான் வேலை சம்மந்தமான விஷயம் நிறைய பிரயாணங்கள் வெளிநாடோ வெளியூரோ பிரயாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும். பட் டிஸ்கம்ஃபர்ட் கொஞ்சம் இருக்குங்கிறத வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் போகணும். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கணும்னா ஒரு பிரார்த்தனை அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடகராசி. ஸோ கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பட் என்னதான் இருந்தாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் உள்ள செவ்வாய் 5 மற்றும் 10ஆம் அதிபதி செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்கும்பொழுது அதுவும் செவ்வாயோட வந்து சனியுடைய சாரத்தில் போய் வக்கரமாக இருக்கும்போது தேவையில்லாத ஒரு விஷயங்கள் குழந்தைகள்கிட்ட தர்க்கம் பண்ணுறது எமோஷன் ஆகுறது தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து கொஞ்சம் ராங் ஸ்டெப் வைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு அவசியம். அதனால் நமக்கு மனக்காயங்களும் ஐயோ என்னடா தெரியாதனமாக வந்து உள்ள தலையை விட்டோமேங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. உங்களுக்கு 2ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்குது. ஸோ 6ல் இருக்கும்பொழுது என்ன மாதிரி விஷயமோ அது சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது அது 8ல் போயிட்டுருக்கு சுக்கிரன். ஸோ அது என்ன மாதிரி விஷயங்களை பண்ணும் அப்படின்னும்போது
குடும்பத்தில் வந்து தேவையில்லாத ஒரு தர்க்கங்கள், கொஞ்சம் வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வேலையில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் வந்து ஒர்க் பண்ணுற லேடிஸ் வந்து ஏதாச்சும் நம்மளை எகென்ஸ்டாக பண்ணலாம். நீங்களே லேடியாக இருந்தீங்கன்னா ஒர்க் பண்ணுற ஸ்பேஸில் வந்து ஏதாச்சும் ஒரு சிக்கல்கள், டென்ஷன்ஸ்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கணவன் மனைவியினுள்ள தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள், கொஞ்சம் மைண்டில் வந்து ஏதோ ஒன்று வந்து ஸ்ட்ரெஸ் ஏறுற மாதிரி விஷயங்கள் இருக்கும். மாமியார் சம்மந்தமான விஷயங்களை வச்சு பேசுகிறது, வாக்குவாதம் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிங்க. ஏன்னா வந்து அதெல்லாம் வரும். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. குழந்தைகள் விஷயங்களாலும் வந்து நமக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் வரும். அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் பேசும்போது இது நமக்கு டைம் இப்படி இருக்குது, நம்ம எமோஷன் ஆகுன்றதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஏன்னா வந்து செவ்வாய்ங்கிறது வந்து நீச்சமாக உங்கள் ராசியிலே இருக்கும். இந்த மாதிரி சிக்கல்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்காருங்க. ஸோ 6ல் இருக்க சூரியனும் 8ல் இருக்கும்போது ஒரு வேலையில் ரொம்ப கவனம். பாசஸ் நிறைய நெருக்கடிகள் கொடுப்பாங்க, ஒரு டென்ஷன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து 3 12ஆம் அதிபதியான புதன். ஸோ 3 12ஆம் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருந்து அதுவும் கேதுல போகும்போது நிறைய, அதாவது என்ன சொல்கிறது, வேலையில் வந்து நிறைய அலைச்சல்கள் இருக்கும், நிறைய நெருக்கடிகள், இங்கே அங்கே போன்ற நெருக்கடிகள், ஒரு ப்ரெஷர் ஃபீல் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நரசிம்மர் வழிபாடு இல்லை ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். முடிஞ்சதுன்னா வந்து ஏதாவது சின்ன குழந்தைங்களுக்கு சாக்லேட் வாங்கி கொடுக்குறது, ஒரு துணிமணி எடுத்து கொடுக்குறது, ஏதோ கஷ்டப்படுற குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஒரு பரிகாரமாக கண்டிப்பாக ஒர்க் ஆகுன்றதான் உண்மையான விஷயம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 4ஆம் அதிபதியான சுக்கிரன், 4 மற்றும் 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 8ல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து தாயார் மற்றும் நண்பர்கள், மூத்த சகோதர சம்மந்தமான விஷயம், ஒரு எமோஷனான விஷயங்களே கொடுக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. அது வந்து நமக்கு தேவையில்லாத ஸ்ட்ரெஸ் கொடுக்கணும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் வண்டி வாகனங்கள்லாம் ஓட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் அதிபதி செவ்வாய் வந்து ராசியில் குழந்தைகள் நினச்சி நிறைய ஃபீல் பண்ணுவோம். என்னடா இந்த குழந்தை இப்படி பண்ணுதுங்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். அது மட்டும் 10ஆம் அதிபதி தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய சங்கடங்கள், ஒரு டென்ஷன்ஸ் வரும். ஸோ அதனால் அதெல்லாம் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்து ஹேண்டில் பண்ணுவோம். ஏன்னா வார்த்தையை விட்டுருவோம். ஏன்னா சனி செவ்வாயுடைய காம்பினேஷன் கபாலு எமோஷனாகி கத்துறது, திட்டுறது மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதனால் அந்த மாதிரி விஷயங்களே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 6ஆம் அதிபதி மற்றும் உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதியான குரு. ஸோ அவர் வந்து 11ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள்லாம் வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அது வந்து ரொம்ப ப்ளஸ் தான், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து 6ல் உள்ள அதிபதி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால் குரு தசாபுத்தி அந்த நல்ல லாபங்கள் இருக்கும். பட் வக்கரமாக இருக்கும், கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 7ஆம் அதிபதியான சனி வந்து 8ல் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து தேவையில்லாத ஒரு விஷயங்கள் இருந்தாலும் அது நட்சத்திர சாரத்தில் வந்து குருவுடைய ஸ்டாரில் இருக்கும் திடீர் லாபங்களையும் அதிர்ஷ்டங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. பட் வக்கரமாக இருக்கணும், கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீல் இருக்கும். ஏன்னா வந்து அது அதிகமான லாபம் இல்லாமல் ஒரு வர லாபத்தில் வந்து ஒரு 30% 40% தான் வரும். மற்றெல்லாம் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மற்றபடி வந்து ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் கிடையாது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 9ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா 11ல் இருக்கும். வெளிநாடு சார்ந்த விஷயங்கள், வேலையெல்லாம் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து நீச்சமாக இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள்லாம் வந்து மனக்காயங்கள் இருக்கும். மாமியார் சம்பந்தமான விஷயங்கள், ஒரு மனக்காயங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. நண்பர்கள், மூத்த சகோதர சம்பந்தமான விஷயங்கள், தாயார் சார்ந்த உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கிற விஷயங்கள்லாம் நடக்கும். அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பலன்கள். கடக லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த நடக்கணும். சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் இருக்காருங்க. ஸோ 6ல் இருக்கும்போது 2 6 ரொம்ப சிறப்பான பலன்கள், நல்ல ஏற்றங்கள் இருந்தாலும் பட் அது வந்து 8ஆம் அதிபதி 8ல் உள்ள சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது பெண்கள் விஷயங்களில் ரொம்ப கவனம் இருக்கணும். பெண்கள் வந்து நம்மளை கொஞ்சம் தரக்குறை ஏடாகணும் வந்து நம்மளை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணுற மாதிரி விஷயங்கள் நடக்கும். அதனால் அவமானங்கள் பெண்களால் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக. நீங்களே பெண்ணாக இருந்தீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக இருந்துக்கணும். இல்லைனா உங்களை வந்து வச்சு யாராச்சும் வந்து ஒரு மாதிரி ட்ரிகர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அது பார்த்துங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கடக லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல பிரயாணங்களை ஏற்படுத்தும். தொழில் ரீதியான விஷயங்கள், நல்ல லாபம், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கடக லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுத்தி, செவ்வாய் வந்து ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் அவமானங்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ குழந்தைகளை நினச்சி கொஞ்சம் அவமானப்படுறது, தொழில் ரீதியான விஷயங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. மாமியார் வீட்டுக்கெல்லாம் போகாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதனால் அவமானங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுன்றது ரொம்ப ரொம்ப பார்த்து நடந்துக்கணும். ஸோ பார்த்து நடந்துங்க. ஏன்னா வந்து என்னடா நம்மளை இந்த மாதிரி இன்சல்ட் பண்ணுறாங்களோங்கிற ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கடக லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்களெலாம் பார்த்திங்கன்னா
உங்களுக்கு வந்து ராகு. ஸோ கடக லக்னத்துக்கு வந்து ராகுங்கிறவர் பார்த்தீங்கன்னா 9ல் இருக்காருங்க. ஸோ 9ல் இருக்கும்போது அது வந்து உங்களுக்கு வந்து இப்போ போகிறது வந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும். அது 8ல் இருக்குன்னா ரொம்ப எமோஷன்ஸ் இருக்கும். ஸோ பிரயாணங்களில் ரொம்ப கவனம் தேவை. வெளிநாட்டில் இருக்கலாம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக இருக்கும். ஸோ ராகு தசாபுத்தி ஆனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது கடக லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான பலன்கள். ஸோ குரு 11ல் இருக்கும், நல்ல லாபங்கள், வேலை சம்பந்தமான விஷயம் வெளிநாட்டில் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு நல்லாயிருக்கு. கடக லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தினா புதன் வந்து பார்த்திங்கன்னா 3 12ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு வந்து 6ல் இருக்கும்போது வேலை விஷயங்களில் வந்து சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள், இவன் சொல்லிட்டான் அவன் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு பக்கத்து சீட்டுக்கார நம்மளை போட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள், அதனால் எமோஷன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமான. பக்கத்து வீட்டுக்காரோட சண்டை சச்சரவுகள் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப கொஞ்சம் ஒதுங்கி போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் பார்க்கும்போது கடக லக்னமாக இருந்து கேது திசா வந்து கேது வந்து 3லேருந்து சூரிய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கம்யூனிகேஷன் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாவது சின்ன சின்ன கலகங்கள் அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறான்னு சொல்லிட்டு நம்மளை போட்டு ஏதாவது டார்ச்சர் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாச்சும் எழுத்துப்பூர்வமான டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். வேலை விஷயங்கள் வந்து கொஞ்சம் வந்து நெருக்கடிகளோட கொஞ்சம் அங்கங்கே அலையரமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் வந்து கடக லக்னமாக இருந்து சுக்கிர தசாவது சுக்கிரன் 8ல் இருக்காருங்க. ஸோ 4 11ஆம் அதிபதி வந்து 8ல் இருக்கும்போது தாயார் மற்றும் நண்பர்கள் மூத்த சகோதர சார்ந்த விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் வந்து நம்ம கொஞ்சம் எஃபெக்ட் அதிகமாக இருந்து ஐயோ என்னடா அது எமோஷன் பண்ணுறாங்க மாதிரி விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் கவனம் தேவை, கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அது மட்டும் இல்லை வேலை விஷயங்கள். ஸோ வேலையில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அந்த வேலை விஷயங்கள் வந்து ஒரு எமோஷன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணுங்க. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு அவசியம். வண்டி வாகனம் ஓட்டும் போதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துக்குங்க. ஸோ மற்றபடி என்னங்க, ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும். ஒரு பிரார்த்தனை விஷயம் சார உள்ளுக்குள்ளே வந்து அந்த இறைவன் வரணும். ஸோ அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணுவோம், கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. சிம்மராசி. ஸோ சிம்மராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி சூரியன் வந்து 5ல் இருக்கார். அதுவும் 5லேருந்து சுக்கிரனுடைய சாரத்தில் ரொம்ப சிறப்பான பலன்கள். அது மட்டும் இல்லை தொழில் ரீதியான விஷயங்கள் புதிய பார்ட்னர்ஷிப் அமைவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். சூரியன் போதே உங்களுக்கு வந்து அந்த சுக்கிரன் 7ல் இருக்கும்போது நல்ல பலன்களை கண்டிப்பாக கொடுத்துரும். நல்ல கம்யூனிகேஷன் துறையில் இருக்கவங்க, ஆன்லைன் வியாபாரம் பண்ணுறவங்களும் நல்ல வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான். பட் இருந்தாலும் வந்து வெளியில் பின்னாடிலாம் வந்து கொஞ்சம் கேவலம் பேசுவாங்க. ஏன்னா வந்து அது அவிட்ட நட்சத்திரத்தில் போகும்போது கொஞ்சம் வந்து பின்னாடி பேசி புறம் பேசுவதான விஷயங்கள்லாம் கொஞ்சம் இருக்கும். அதில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 மற்றும் 11ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் இருக்கார். அதுவும் கேதுவுடைய சாரில் குழந்தைகள் விஷயங்களும் கொஞ்சம் நெருக்கடிகள், கொஞ்சம் வெடுக்குன்னு பேசுகிறது, கொஞ்சம் எடுத்தறிஞ்சு பேச ஒன்று நீங்கள் பேசுவீங்க இல்லை உங்கள் குழந்தை பேசும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுவும் உங்களுக்கு 6ஆம் அதிபதி சனி வந்து 7ல் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. பட் வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள்லாம் வர்றதுக்கும் ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தாங்க. பட் இருந்தாலும் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கும். கொஞ்சம் வேலையில் கூட கொஞ்சம் ரொம்ப வேகமாக போகாமல் கொஞ்சம் ஸ்லோவாக போகிறதோ அப்படிங்கிற ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கணவன் மனைவி உறவில் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து அது 8ஆம் அதிபதி சாரத்தில் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு மனக்குழப்பங்களை ஏற்படுத்தி அது கிளியர் பண்ணும். ஸோ அது வந்து பண்ண முடியாது. அது மட்டும் இல்லை குழந்தைகளால் வந்து கணவன் மனைவிக்குள்ள ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ் போகிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் அதெல்லாம் வந்து எது ரியாலிட்டிங்கிறத வந்து பார்த்துக்கணும். சும்மா வந்து இந்த புள்ளை கெட்டு போனது காரணம் நீ தான், இந்த புள்ளை இப்படி தான் நீ தான் கெடுத்த, இந்த மாதிரிலாம் பேசுவாங்க. ஸோ இந்த மாதிரி பேசுகிறதுனால ஒன்றும் கிடைக்கல. அதனால் அந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சிம்ம ராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன். ஸோ 10ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7 இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்ல ஒரு ஏற்றங்கள் நல்ல லாபங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்கள். அது ரொம்ப நல்லா. பட் நடைமுறையில் மட்டும் சின்ன சிக்கல் இருக்கும். மற்றபடி 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 12ல் இருக்கும்போது தந்தை சார்ந்த உறவுகளால் வந்து ஒரு எமோஷன்ஸ் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும். அது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ஸோ அது வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். குழந்தைகள் விஷயங்களில் வந்து பின்னாடி யாராச்சும் பேசுவாங்க, ஏதாச்சும் குழந்தைங்க இப்படி நடந்துக்குச்சுன்றதுனால ஒரு மனக்காயங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் தூக்கம் இல்லாமல் இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. ஸோ இதெல்லாம் வந்து மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளான விஷயங்க. 11ஆம் அதிபதி புதன் அவர் வந்து 2 11ஆம் அதிபதியாக இருந்து அவர் 5ல் இருக்கும் ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய பேருக்கு ஏற்படுத்துங்க. ஸோ மற்றபடி நரசிம்மர் வழிபாடு ரொம்ப சிறப்பான ஒரு பலன்களை கண்டிப்பாக கொடுக்குங்க. ஸோ இதுவரை பார்த்து வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிற தசாபுக்தி பலன்கள் எப்படின்னு பார்ப்போம். ஸோ தசாபுக்தி பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிம்ம லக்னமாக இருந்து சூரிய தசாபுக்தினா சூரியன் வந்து இப்போ வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள் புதிய வாய்ப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. தொழில் நிறைய சேஞ்சஸ் பண்ணி அதில் நல்ல வர விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. பட் இருந்தாலும் சின்னதாக வந்து ஒரு மனக்காயங்கள் அப்பப்போ ஏற்படுத்தும். ஸோ கணவன் மனைவியோட வந்து சின்னதாக ஒரு மனக்காயங்கள் அப்பப்போ வரும். பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்களை என்ன அது இருந்தாலும் இப்படி பேசிட்டானுங்கிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ இதெல்லாம்
வந்து ஆன் தி வேல நடக்கிற ஒரு விஷயங்கள். ஸோ அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா சிம்ம லக்னமாக வந்து சந்திர தசா வந்து சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திங்கள் செவ்வாயில் வந்து சந்திராஷ்டமாக போகும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்ற நாட்கள்லாம் ரொம்ப சிறப்பானவர்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. சிம்ம லக்னமாக இருந்து செவ்வாய் தசா பார்த்திங்கன்னா செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த 4 மற்றும் 9ஆம் அதிபதியாக அது 12ல் இருக்கும்போது கொஞ்சம் அதனால் வந்து ஒரு மனக்கலக்கங்கள் மனக்காயங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா செவ்வாய் நீச்சமாக இருக்கும்போது அம்மா அப்பாவினால் நமக்கு ஒரு அவமானமோ இல்லை அம்மா அப்பா இப்படி பேசிட்டாங்கிற ஒரு மன ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. இது வந்து கணவன் மனைவிக்கிட்டையும் அது வந்து கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஏன்னா வந்து அந்த செவ்வாயுடைய பார்வை சனிக்கு இருக்கும்போது அந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்துறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய சிம்ம லக்னமாக இருந்து ராகு தேசா பார்த்திங்களா. ஸோ ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 8ல் இருக்காருங்க. ஸோ 8ல் இருக்க ராகு வந்து அது வந்து உங்களுக்கு இப்போ சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் நெகட்டிவிட்டி கம்மியாகும். ஏன்னா வந்து ஒரு 8ல் உள்ள கிரகம் 7ல் உள்ள சாரமாகும்போது அந்த 8 வேலை செய்யாமல் போகும். அதனால் அந்த வளர்ச்சிகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல ஒரு வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள்லாம் இருக்கும். பட் 6ஆம் அதிபதி கணவன் மனைவி உறவில் மட்டும் ஒரு சின்னதாக ஒரு சலசலப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அது ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் சிம்ம லக்னமாக இருந்து குரு தேசா வந்து குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5 8ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து 10ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்களில் அகலக்கால வைக்காமல் இருக்கணுங்க. ஸோ ஏதாச்சும் பெருசாக வருது ப்ராஜெக்ட் நான் பெருசாக பண்ண போகிறேன்னு சொன்னீங்கன்னா மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதை கொஞ்சம் பார்த்துனதுங்க. சிம்ம லக்னமாக இருந்து சனி தேசா வந்து சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7ல் இருக்கும்போது அதுவும் குருடைய சாரத்தில் இருக்கும்போது 8ஆம் அதிபதி சாரத்தில் ஒரு தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் தொழில் ரீதியான விஷயங்களும் குழந்தைகளாக ஒரு மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்பில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கணவன் மனைவி உறவில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கும். ஏதாச்சும் குழப்பங்கள் இருக்கும். ஸோ அதனால் அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்துனதுக்கு நல்லது. மற்றபடி வேலையில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்களோ அதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. பட் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு மன பயங்களோ மனசில் வந்து ஒரு கொஞ்சம் சின்ன நெகட்டிவிட்டி வந்து போகிறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னமாக வந்து புதன் தசா வந்து புதன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 11ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து 5ல் போகும்போது நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்களாகவும் ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சிறப்பான ஒரு பலங்கள்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும். சிம்ம லக்னமாக இருந்து கேது தேசா வந்து கேது 2ல் இருந்து அது சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக ஈஸ்வர வழிபாடு ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக இருக்கும். குடும்பத்தில் வந்து ஒரு கடன் வாங்குறமான சூழ்நிலை ஏற்படுத்தும். ஒரு பழைய கடன் அடைச்சி புது கடன் வாங்கலாமாங்கிற எண்ணங்களையும் ஏற்படுத்தும். சுப நிகழ்ச்சியை சார்ந்த விஷயத்துக்காக ஒரு முயற்சிகளும் சிறப்பாக இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னமாக இருந்து சுக்கிர தசா பார்த்திங்கன்னா சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3 மற்றும் 10ஆம் அதிபதியாக இருந்து அவர் 7லும் தொழில் ரீதியான விஷயம் புதிய முயற்சிகள் புதிய வெற்றிகள் பெறுவதற்கான வாய்ப்பில் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கான அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். சின்னதாக ஒரு மன உளைச்சல் வந்து போகும். அதெல்லாம் வந்து காரணம் என்னென்னா அது சுக்கிரன் வந்து அவிட்ட நட்சத்திரம் செவ்வாயோட சாதத்தில் போகும்போது அது நீச்சமாக இருக்கும். அது ஒரு மனக்கலக்கங்களையும் நைட்டில் தூங்காமல் உட்காந்து புலம்புவீங்க. சொந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணுங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து தசாபதி பலங்கள். என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ண உள்ளுக்குள்ளே வந்து அந்த சாமி வரணும். உள்ளுக்குள்ளே உட்காந்து இப்போ ஓம் நமச்சிவாய அந்த ஈஸ்வரன் உள்ளே இருந்து ஃபீல் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும். ஒரு பிரார்த்தனை விஷயம் மனதார பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்கும். கன்னிராசி. ஸோ கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி புதன். ஸோ புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்காருங்க. அதுவும் கேதுவுடைய சாரத்தில் இருக்கும்போது தாய் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கும். நிலபுலன்கள் சம்மந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப அவசியம். ஏன்னா புதன் கேதுவுடைய சாரத்தில் போகிறது அதெல்லாம் சின்ன பிரச்சனைகள் தாயோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களோ ஸோ அது கொஞ்சம் பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புனா கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 2 மற்றும் உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 6ல் இருக்கும்போது வேலை சம்மந்தமான விஷயம் நிறைய அலைச்சல்கள் கொஞ்சம் வந்து ட்ராவல் பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் 3 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 11 திடீர் விபரீத ராஜயோகங்களை அள்ளி தரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. இதில் வந்து என்ன ஒரு பியூட்டினா அது வக்கரமாக இருக்கணும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குமே ஒரே மற்றபடி நல்ல விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். அதுவும் வேலை விஷயங்கள் வந்து திடீர் மாற்றங்கள் திடீர் ஒரு பெரிய லெவலில் வந்து ஒரு பெரிய போஸ்டிங்கில் போய் உட்கார மாதிரி ஃபீல்டெல்லாம் கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். வேலை மாற்றங்களுக்கு சிறப்பாக வேலை செய்யுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 4 7ஆம் அதிபதியான குரு. ஸோ 4 7ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் போகும்போது நிறைய பிரயாணம் அதுவும் சந்திரனுடைய சாதத்தில் வந்து லாபங்கள் இருந்தாலும் வந்து கொஞ்சம் பிரயாணங்கள் அதிகமாக போகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதன் வியாழன் வந்து சின்னதாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதி 6ல் இருக்குது. ஸோ 5ஆம் அதிபதி 6ல் இருந்து அது குருடைய சாரத்தில் போகும்போது நல்ல விஷயம் நல்ல ஏற்றங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்பாக இருக்குது. குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் வந்து வெளிநாடு வெளியூர் பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்கள்லாம் நடப்பதற்கான வாய்ப்பாக ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பு தான். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 7ஆம் அதிபதியான குரு வந்து 9ல் இருக்கும்போது அதுவும் சந்திரனுடைய சாரத்தில் நல்ல விஷயங்கள் நல்ல சந்தோஷம் குதூகலங்களாக இருக்கும். திங்கள் செவ்வாயில் மட்டும் சின்னதாக ஒரு மன ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. 8ஆம் அதிபதியான செவ்வாய் 11ல் இருக்கும்போது விபரீத ராஜயோகங்களை அள்ளி தரதுக்கான வாய்ப்பாக ரொம்ப நல்லாயிருக்கு.
இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள். 9ஆம் அதிபதியான சுக்கிரன் 9ஆம் அதிபதி சுக்கிரன் 6ல் இருக்கும்போது வெளிநாடு வேலை, வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள் ஆக்கப்பூர்வமாக இருக்கிறது. வெளியூர், வெளி மாநிலங்கள் இங்கெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் கேட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 10ஆம் அதிபதியான புதன் வந்து 4ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் கடன் வாங்குறமான ஃபீலே கொஞ்சம் நிறைய ஏற்படுத்தும். கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 11ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து திங்கள் செவ்வாயில் வந்து ஒரு 8ல் போகும்போது கொஞ்சம் செவ்வாய் புதன் வந்து 8ல் போகும்போது சந்திராஷ்டம பிரிவில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். 11ல் வந்து செவ்வாய் நீச்சமாக இருக்கும்போது மூத்த சகோதரர்கள் நண்பர்கள் விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பலன்கள். கன்னி லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி சூரியன் 4ல் இருந்து அது வந்து உங்களுக்கு சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்பொழுது வேலை விஷயங்களில் வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு மாநிலம் விட்டு மாநிலம் கண்ட்ரி விட்டு கண்ட்ரி இந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். ஸோ அது வந்து ரொம்ப சிறப்பு தான். ஸோ அது நல்லாயிருக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேஜராக வந்து பார்க்கும்போது தந்தை சார்ந்த விஷயங்களும் உடல்நலம் சம்மந்தமான விஷயம் அப்பாவோட உடம்பு சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ கொஞ்சம் உடம்பு படுத்துறது மாதிரியான விஷயங்கள் இருக்கும். கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் தேவைக்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கன்னி லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறவங்க சந்திரன் 11ல் இருந்து நல்ல ஒரு சிறப்பான பலன்களை எல்லாம் கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு செவ்வாய் புதனில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. கன்னி லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தி அந்தரங்கள். ஸோ ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 7ல் இருக்கும்போது கணவன் மனைவி உறவு. ஸோ கணவன் மனைவி உறவு சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ்லாம் இருந்தெல்லாம் கிளியர் ஆகி ஓரளவுக்கு ஃப்ரீயாக இருக்க மாதிரி கொஞ்சம் ட்ராவல் அதிகமாக போவீங்க. ஸோ இவர் ஒரு ஊர் அவங்க ஒரு ஊர்னு சொல்லி ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்கள் நிறைய ஏற்படுத்தும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே சிறப்பு தான். ஸோ மற்றபடி வந்து கன்னி லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கணும். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 18 சிறப்பான பலன்கள் விபரீத ராஜயோகங்களை அள்ளி தரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. கன்னி லக்னமாக இருந்து குரு தசாபுத்தினா குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 7ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து 9ல் வக்கரமாக இருக்கும்போது நல்ல விஷயம் நல்ல ஏற்றங்கள்லாம் இருந்தாலும் கொஞ்சம் வந்து ஒரு திங்கள் செவ்வாயிலும் மனசலனங்கள் இருக்கும். ஸோ அதனால் அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடுங்க. மற்றபடி வந்து ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கன்னி லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி சனி வந்து பார்த்திங்கன்னா 6ல் இருந்து அவர் வந்து உங்களுக்கு வந்து இப்போ குருடைய சாரத்தில் இருக்கும்போது வேலை நல்ல ஏற்றங்கள் நல்ல லாபங்கள்லாம் இருக்கும். நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். கன்னி லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ல் இருந்து கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் நிலபுலங்கள் வழக்குகள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அம்மா சார்ந்த அம்மா கொஞ்சம் உடல்நிலை குறைவோ ஸோ அம்மாக்கிட்ட கொஞ்சம் தர்க்கம் பண்ணுற மாதிரி விஷயங்களாக இருந்தாலும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. கன்னி லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி கேது வந்து சூரிய சார்ந்து 4ல் இருக்கும்போது தாயார் சம்மந்தமான விஷயங்கள் எலும்பு சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் வரதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அம்மா சம்மந்தமான விஷயங்களும் சின்னதாக ஒரு ட்ரீட்மெண்ட் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க. கன்னி லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் அதிபதி வந்து உங்களுக்கு 6ல் இருக்கும்போது வேலை விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும்னா ஒரு பிரார்த்தனை மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அவர் வந்து இருக்கிறது 5ல் இருக்கார். ஸோ 5லேருந்து செவ்வாயோட சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள் அவமானங்கள் வரதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் அதீதமான அகலக்கால் வச்சு ஏதாச்சும் வந்து அப்படி பண்ணுறேன் இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதாச்சும் சீன் போட்டாங்கன்னா அதில் போய் ஏமாந்துடாதீங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு காலகட்டங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 2ஆம் அதிபதி 2 மற்றும் 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ல் இருக்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. ஏன்னா வந்து திருமணம் சார்ந்த விஷயங்கள் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் எமோஷன்ஸோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ கொஞ்சம் டிலேவை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. பட் இருந்தாலும் தாமதமானாலும் காரியம் நடந்துடும். ஸோ அதனால் வந்து முயற்சியை கைவிட்டுறாதீங்க. எல்லாமே சிறப்பு. கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கும் அவ்வளோதான். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 மற்றும் 6ஆம் அதிபதியான குரு 3 மற்றும் 6ஆம் அதிபதியான குரு வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஸோ வேலை சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் எமோஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ்லாம் வரதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ஆம் அதிபதி வந்து 5ல் இருக்குது. ஸோ 4ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா 5ல் இருக்கும்போது அது வந்து குருவின் சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஸோ அது வந்து தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் குழந்தைகள் விஷயங்கள் வந்து கொஞ்சம் எமோட் ஆகிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வக்கரமாக இருந்தால் ரொம்ப பாதிப்பு இருக்காது. இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா 8ல் இருக்கும்போது வேலை விஷயங்கள் உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து அது வந்து பார்த்திங்கன்னா 6ல் வந்து உங்களுக்கு ராகு இருக்கும்போது ட்ரீட்மெண்ட் வந்து பர்ஃபெக்டாக கிடச்சிருங்க. அதில் எந்த மாற்றம் கிடையாது. பட் இருந்தாலும் வந்து 6ஆம் அதிபதி வந்து 8ல் இருக்கும்போது ஒரு எமோஷன்ஸை கொடுத்துரும். தேவையில்லாத ஒரு சந்தேகங்கள் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ ஒரு எமோஷன்ஸான ஒரு மூமெண்ட்டை கொடுத்துரும். ஆனால் கொஞ்சம் பார்த்து நடத்துங்க. அதே மாதிரி வந்து வேலை விஷயங்களை பக்கத்தில் வேலை பார்க்குறவர்கிட்ட வந்து கண்ணாமண்ணான்னு ஏதோ பேசி உளறி மாட்டிக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களது 7ஆம் அதிபதியான
செவ்வாய். ஸோ 7ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 10ல் வந்து நீச்சமாக இருக்கும்போது மாமியாரால் அவமானங்கள், தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. 8ஆம் அதிபதியான சுக்கிரன். 8ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்குது. ஸோ குழந்தைகள் விஷயங்கள் வந்து கொஞ்சம் எமோஷன் ஆகிற மாதிரி விஷயங்கள் இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தொழில் வந்து அகலக்கால் வச்சு மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். யார்கிட்டையும் தெரியாத விட்ட ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறதோ, தெரியாத விட்ட ஒரு பணம் கொடுக்கறதுலாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 11ஆம் அதிபதி சூரியன் 3ல் இருக்கும். புதிய முயற்சிகள், புதிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நாள். பட் இருந்தால் 8ஆம் அதிபதி சாரத்தில் போகும்போது கொஞ்சம் எமோஷன்ஸ், ஸ்ட்ரெஸ் இருக்கும். கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயங்களோ, மேலதிகாரியால் ஒரு எமோஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடுங்க. ஸோ மற்றபடி என்னங்க, இதுவரை பார்த்தது பொது பலன்கள். ஸோ இப்போ பார்க்க வந்து தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்கணும். தசாபுக்தி பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா துலா லக்னமாகிறது சூரிய தசாபுத்தி அதனால் உங்களுக்கு வந்து 3-11 நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. குழந்தைகள் விஷயங்கள். ஸோ குழந்தைகள் விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எமோஷனாகவும் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கும். காதல் சம்மந்தமான விஷயம் ஒரு எமோஷன்ஸ் இருக்கிறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதை வந்து கொஞ்சம் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய துலா லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சந்திர தசா பார்த்திங்கன்னா சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல சிறப்பான பலன்கள் நல்ல அர்த்தமாக இருந்தாலும் வியாழன் அல்லது வெள்ளிக்கிழமைகள் அந்த 2 நாட்களும் சந்திராஷ்டம காலங்கள் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். துலா லக்னமாக வந்து செவ்வாய் தசா செவ்வாய் வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் கால வைக்காமல் இருக்கிறது, சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் சின்னதாக ஒரு மன சலனங்கள் ஏற்படும். அதெல்லாம் வந்து சரியாகி கொஞ்சம் கிளியர் ஆகிடும். ஸோ இன்னொரு 1 மாதம் 2 மாதம் கழித்து எல்லாமே ஃப்ரீ ஆகிடும். அது வரை கொஞ்சம் முயற்சியை வந்து கைவிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. துலா லக்னமாக வந்து ராகு தசா ராகு வந்து 6ல் இருந்து அது வந்து உங்களுக்கு வந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது வேலை நிறைய எமோஷன்ஸ் இருக்கும், வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து துலா லக்னமாக வந்து குரு தசா குரு வந்து 8ல் இருக்கும்போது கொஞ்சம் எமோஷனல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். வேலை விஷயங்களை வந்து பக்கத்து ஆள் ஏதாச்சும் பேசி அதனால் ஒரு மன சலனங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கின்றது ரொம்ப ரொம்ப அவசியங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது துலா லக்னமாக இருந்து சனி தசா சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதி 6ல் இருந்து அது குருடைய சாரத்தில் இருந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. அது என்ன மாதிரி விஷயங்கள் வந்து 4, 5 மற்றும் 8ல் போகும்போது கொஞ்சம் தாயார் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி குழந்தைகளால் வந்து ஒரு எமோஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஏன்னா அந்த 8ங்கும் போதே வந்து அது வக்கரமாக இருக்கலாம், கொஞ்சம் எமோஷன்ஸ் கம்மியாக இருக்கும். பட் இருந்தாலும் வந்து ஒரு எமோஷன்ஸ் கண்டிப்பாக கொடுத்துருங்க. சில நேரங்களில் பிடிவாதம், குழந்தைகளோட பிடிவாதமே வந்து நம்ம எமோஷன்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து துலா லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதன் தசாபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9 மற்றும் 12ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து 3ல் வந்து கேதுவில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மேற்கொண்டு ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. நிறைய எமோஷன்ஸை நம்ம வந்து ட்ராவல் பண்ணலாங்கிற எண்ணங்களை ஏற்படுத்தும். கடன் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனம் இருக்கணும். தந்தையை சார்ந்த விஷயங்களில் வந்து கொஞ்சம் வந்து நமக்கு வந்து வைத்தியம், அப்பாவுக்கு ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா இளைய சகோதரர் வந்து இல்லை ஒரு கொஞ்சம் பிரச்சனைகள் இல்லை டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் அலைச்சல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துலா லக்னம் வந்து கேது தசாவை கேது 12ல் இருந்து அது சூரிய சாரத்தில் இருக்கும்போது நிறைய லாபங்கள் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் வந்து அது வந்து ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அலைச்சல்களுக்கும் அது வந்து எல்லாமே வந்து பாசிட்டிவாக மாறும். ஏன்னா இதெல்லாம் வேகமாக போகிற கிரகம் சூரியன் போது எல்லாம் வந்து பாசிட்டிவாக மாறுறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இளைய சகோதர சார்ந்த விஷயங்கள் வந்து நிறைய கேள்விகள் ஒரு பிரச்சனைகள்லாம் இருக்கும். ஸோ கவர்மெண்ட் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் பார்த்துட்டு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதுக்கப்புறமா துலா லக்னம் வந்து சுக்கிர தசா சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் போகும்போது கொஞ்சம் ஏன்னா 8ஆம் அதிபதி 4 போது நிலபுலன்கள் வண்டி வாகனங்கள் ஓட்டும் போதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ அதில் வந்து கொஞ்சம் நம்ம எமோஷன்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கலாம், ரொம்ப பார்த்து நடந்துக்கணும். தாயாரோட பேசும்போதும் பழகும்போது கொஞ்சம் பார்த்து இருந்தது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தசாபுக்திகளில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, ஏன்னா ஒரு மனசார வந்து இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. விருச்சிக ராசி. ஸோ விருச்சிக ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கும்போது அது பாதகஸ்தானம். செவ்வாய் நீச்சமாகி வக்கரமாகும்போது அந்த வக்கரமாகனா கொஞ்சம் அந்த எமோஷன்ஸ் கம்மியாகுது, அந்த நெகட்டிவிட்டி கம்மியானாலும் இருந்தாலும் வருத்தங்கள் வரும். சில நேரம் அந்த பிடிவாதமே வந்து நம்ம மனக்காயங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வேலை சம்மந்தமான விஷயம் பிடிவாதத்தெல்லாம் விட்டு கொஞ்சம் எமோஷன்ஸ் அதிகமாக வரதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. ஓகேங்களா? ஸோ அதை கொஞ்சம் பார்த்துங்க. மற்றபடி வந்து உங்களுக்கு 2 மற்றும் 5ஆம் அதிபதியான குரு 7ல் இருக்கும்போது குழந்தைகளுடைய சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி 3ஆம் அதிபதி வந்து 4ல் இருக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தாயாருடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. அந்த ட்ரீட்மெண்ட்டில் கொஞ்சம் சின்னதாக செலவாகும். ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 6ல் உள்ள ராகு. ஸோ 6ல் உள்ள ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது
நல்ல ஒரு விஷயங்கள், அதாவது வேலை பளுக்கள் அதிகமாக இருந்தாலும் நிறைய மாற்றங்கள், நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நிலபுலங்கள், ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயங்கள் நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. குழந்தைகள் விஷயத்துக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் 6ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ல் இருக்கும். அங்கே வந்து செவ்வாய் நீச்சமாகுதுங்க. ஸோ அதனால் வந்து வேலையில் வந்து நமக்கு ஒரு சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாச்சும் வந்து இன்சல்ட் பண்ணுவாங்க, கொஞ்சம் எமோஷனாக பேசுவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவார். ஸோ 7ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கார். ஸோ அது வந்து நிலபுலங்கள் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருந்தோம். அது போகிற நட்சத்திர சாரம் வந்து பார்த்திங்கன்னா அவிட்ட நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரத்தில் இருந்து அது வந்து 10ல் போகும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து சின்ன சின்ன அவமானங்கள் ஏற்படுறது, இல்லைன்னா கணவன் மனைவியினோட வந்து ஒரு மாமியாரால் ஒரு பிரச்சனை வர்றதுமான விஷயங்களாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 8ஆம் அதிபதி. ஸோ உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவார். ஸோ 8ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து பேசணும். பட் திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுப்பாருன்னா திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா வந்து அந்த 2 போது ஒரு பெரிய விஷயத்தை சாதிக்கணும்னு நினச்சி போகும்போது அது நிறைய தடைகள் இருந்தாலும் திடீர்னு அந்த காரியம் வெற்றி பெறுவதற்கான ரொம்ப நாள். ஏன்னா வந்து புதன் வந்து கேதுடைய சாரத்தில் இருந்து அது வந்து 11ல் இருக்கும்போது அது திடீர் லாபங்களையும் திடீர் அதிர்ஷ்டங்களையும் கொடுக்குறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது வந்து ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா வந்து அந்த 11ஆம் அதிபதியோட லிங்க் கிடைச்சாலே வந்து வந்துடும். குடும்பத்தாருக்கு வந்து தேவையான ஒரு வருமானங்கள், திடீர் வருமானங்களை தருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. கடன் ஏன்னா கேட்டீங்கன்னா கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. 9ஆம் அதிபதி. ஸோ 9ஆம் அதிபதியான சந்திரன். ஸோ 9ஆம் அதிபதி சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் விஷயங்கள் வந்து கொஞ்சம் வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள், ஒரு ஆன்மீக சுற்றுலா போகிறதுக்கான வாய்ப்புலாம் 2 ஊர் கோயில் குளங்கள்லாம் வந்து திங்கள் செவ்வாயில் போவீங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமாக பார்த்திங்கன்னா வாரத்தின் இறுதி பகுதி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக லக்னக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயங்களில் பிரச்சனை வரும்போது ராகு. ஸோ ராகு வந்து பார்த்திங்கன்னா 5ல் இருந்து அது வந்து சனியுடைய சாரத்துலேருந்து குழந்தைகளுக்காக நிறைய ஒரு ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். சுக்கிர தசாபுத்தி அந்தரங்கள்லையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதி சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களும் ரொம்ப சிறப்பாக நடக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள்லாம் நடக்குன்னா வந்து அடுத்தடுத்த விஷயங்கள்னா ஒரு பிரார்த்தனை அவசியங்க. ஸோ மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது அற்புதமான விஷயங்களும் இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து 10ஆம் அதிபதி. ஸோ 10ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 10ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் இருக்கும்போது அது நல்ல ரீதியில் வந்து நிறைய விஷயங்கள், தொழில் ரீதியான விஷயங்களும் நல்ல ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும். புதிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள், ரியல் எஸ்டேட் சம்மந்தமான விஷயங்கள் நல்ல ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். 11ஆம் அதிபதியான புதன். 11ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் இருந்து அது வந்து கேதுடைய சாரத்தில் வந்து நல்ல லாபங்களை தரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இதுவரை பார்த்து பொது பலன்கள் இப்போது பார்க்கும்போது தசாபதி பலன்கள் விருச்சிக லக்னமாக இருந்து சூரிய தசாபதி. சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதி உங்களுக்கு 2ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயம் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள், ரியல் எஸ்டேட், வண்டி வாகன விற்பனை சம்மந்தமான விஷயங்கள் இருக்கலாம், நல்ல லாபங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. விருச்சிக லக்னமாக இருந்து சந்திர தசாபதி. சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9ஆம் அதிபதியாக இருந்து ரொம்ப சிறப்பான பலன், நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக கொடுங்க. ஸோ வாரத்தின் இறுதி பகுதி சனிக்கிழமையில் மட்டும் கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும். ஏன்னா சந்திராசிரமமாக இருக்கிறதுனால அந்த டைமில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். ஸோ விருச்சிக லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் தசாபதி. செவ்வாய் வந்து 9ல் இருக்கும். தந்தை சார்ந்த விஷயங்கள் சின்ன அவமானங்கள் இருக்கும். வெளிநாட்டில் வந்து ஒரு எமோஷன், ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். விருச்சிக லக்னமாக வந்து ராகு தசாபதி. ராகு வந்து 5ல் இருக்காருங்க. ஸோ 5ல் இருக்க ராகு வந்து குழந்தைகளோட எமோஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கும். பட் இருந்தாலும் எல்லாமே சிறப்பாக இருக்கும். சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. குழந்தைகளோட விஷயங்கள் குழந்தைகளோட வளர்ச்சிலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது விருச்சிக லக்னமாக இருந்து குரு தசாபதியும். குரு வந்து 7ல் இருக்காருங்க. ஸோ 5ஆம் அதிபதி 7ல் இருந்து வக்கரமாக இருக்கும். குழந்தைகளோட பிடிவாதம் இருக்கும். பட் பிடிவாதமாக இருந்தாலும் நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றம், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்த்து விருச்சிக லக்னமாக வந்து சனி தசாபதி அந்தரங்க. சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ஆம் அதிபதி 4ல் இருக்கிறது. ஸோ தாயார் சம்மந்தமான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல சந்தோஷங்கள், குதூகலங்கள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு தான். ஏதாவது வீடு விற்பனை இந்த மாதிரி விஷயங்களும் வந்து பாசிட்டிவாக நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயம் தான். பட் இருந்தாலும் வந்து குருடைய சாரத்திலும் கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கும். ஏன்னா குரு இப்போது வக்கரமாக இருக்கிறனால பிப்ரவரி 3ஆம் தேதி வரை வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும். விருச்சிக லக்னமாக இருந்து சனி தசாபதி. சனி வந்து பார்த்திங்கன்னா 3, 4ஆம் அதிபதியாக இருக்கும். அதை சொன்ன மாதிரி ப்ராப்பர்ட்டி டிஸ்போசிங்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அம்மாவுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். விருச்சிக லக்னமாக இருந்து புதன் தசாபதி. புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ஆம் அதிபதியாக வந்து 11ல்
கேதுடைய சாரத்தில் போகும்போது நல்ல திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் விபரீத ராஜயோகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பான யோகங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஸோ அது வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள். நண்பர்கள் மூத்த சகோதரர்கள் வந்து திடீர் அதிர்ஷ்டங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு, ஏதாவது லீகல் இஷ்யூஸ் ஏதாச்சும் இருந்தால் அதை கிளியர் ஆகி வந்து நமக்கு வந்து ஒரு ஃபேவராக வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. விருச்சிக லக்னமாக இருந்து சுக்கிர தசாபத்தின்னு சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து 4ல் இருக்கும்போது ரியல் எஸ்டேட் அந்த துறையில் நல்ல விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. பட் இருந்தாலும் நடைமுறையில் வந்து சின்னதாக ஒரு மனக்காயங்கள் இருக்கும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க. சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ எல்லாமே நல்லது தான். ஸோ என்னை பொறுத்தவரை எனக்கு ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ண உள்ளுக்குள்ள வந்து இறைவன் வரணும். ஸோ அந்த மாதிரி இறைவனை பிரார்த்தனை பண்ண கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. தனுசு ராசி. ஸோ தனுசு ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அது குரு வந்து 6ல் இருந்து அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போது சந்திரனுடைய சாரத்தில் வந்து ரொம்ப சிறப்பான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். வக்கரமாக இருக்கணும், ஒன்றும் பெருசாக பாதிப்பை ஏற்படுத்தாதுன்னா கொஞ்சம் எமோஷன்ஸை கொடுத்துரும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து வண்டி வாகனம் ஓட்டும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களுக்கு வந்து 2ஆம் அதிபதி 3. ஸோ 2ஆம் அதிபதி 3 சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். வேலையில் வந்து பார்த்திங்கன்னா எவனா போட்டு கொடுக்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் வந்து சனி இருக்குது. ஸோ 3ல் உள்ள சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குருவின் சாரத்தில் போகும்போது வேலையில் நிறைய மாற்றங்கள், வேலையில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ அதனால ரொம்ப சிறப்பு தான். 4ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்கும்போது ஏதாச்சும் லோன்ஸ் போட்டு ஏதாச்சும் வண்டி வாகனம் வாங்கலாமா, வீடு வாங்கலாமாங்கிற எண்ணங்களே கொடுக்கும். பட் வக்கரமாக இருக்கும், கொஞ்சம் ஸ்லோவாக ப்ராசஸ் ஆகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 4ல் உள்ள ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது வீடு டிஸ்போஸ் ஆகி ஒரு பெரிய அமௌண்ட் வர்றது அந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ தாயாருடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் செலவாகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த ராகு தேசாபுத்தி அந்த நடக்குதோ அம்மாவுக்கு உங்களுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்கள் வந்து செலவு வைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 5ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் வந்து நிச்சயமாக குழந்தைகளுக்கு கேவலமாக பேசுறது, கொஞ்சம் குழந்தைகளோட பிடிவாதம், குழந்தைகளோட எமோஷன்ஸ் எல்லாம் நமக்கு கொஞ்சம் மனசலனங்கள் வரும். என்னடா இந்த புல் இந்த மாதிரிலாம் பண்ணுதுங்கிற மாதிரி தூக்கம் வராமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. 6ஆம் அதிபதி. ஸோ உங்களுக்கு வந்து 6ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 3ல் இருக்கும். வேலை விஷயம் நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. பட் இருந்தாலும் வந்து அதில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதனால் ஒரு டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, அது இப்போ வேலையில் வந்து இப்படி இருக்கேன்ற மாதிரி மன உளைச்சலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 7ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும் போது அது வந்து ராசியிலே இருக்குங்க. ஸோ 7ஆம் அதிபதி வந்து இப்போ ராசியிலே இருந்து அது கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்களை வந்து கொஞ்சம் கடன் வாங்குற மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ கொஞ்சம் அபரீதமாக கடன் வாங்குறது அந்த மாதிரி எமோஷனை ஏற்படுத்துறதுனா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 11ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 3ல் இருக்கும்போது அது வந்து சாரநாதனான வந்து அவிட்டத்தில் போகும்போது அது வந்து செவ்வாயோட சாரலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. மூத்த சகோதர நண்பர்களால் வந்து நமக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ அதனால கொஞ்சம் பார்த்து நடந்து பேராசையை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது வந்து தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்கணும். தனுசு லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்த சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்குது. அதுவும் வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது வேலையில் நிறைய பிரயாணங்கள் இருக்கணும். அதனால் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. பட் தான் நடைமுறையில் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன அவமானங்கள் இருக்கும், மன காயங்கள் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து தனுசு லக்னமாக வந்து சந்திர தசாபதி. சந்திரன் வந்து நல்ல ஆன்மீக பிரயாணங்களும் நல்ல சுற்றுலா சந்தோஷங்கள் குதூகலங்கள்லாம் கொடுப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயங்களாக தான் கண்டிப்பாக இருக்குங்க. தனுசு லக்னமாக ஆனாலும் அவர் அஷ்டமாதிபதி என்னும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். தாயாரோட விஷயத்துலையும் சரி, வேலை விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த வாரம். அதுக்கப்புறம் வந்து தனுசு லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து ராகு தசாபுத்தி இருந்தாங்க. ஸோ ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ல் இருக்கார். ஸோ 4ல் இருக்க ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது வீடு நிலபுலன்கள் டிஸ்போஸ் பண்ணி ஒரு பெரிய பணம் வர்றதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக, கொஞ்சம் வந்து அம்மாவுக்கு உங்களுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்கணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து குரு தசாபுத்தி வந்துடுங்க. ஸோ குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் இருக்காங்க. ஸோ 4ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அதுவும் சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் எமோஷனாக பேசுறது, வாக்குவாதங்கள்லாம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. அதுக்கப்புறம் தனுசு லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தினா செவ்வாய் 5ஆம் அதிபதி வந்து 8ல் இருக்கும்போது குழந்தைகள்கிட்ட தர்க்கம் பண்ணுறது, எமோஷன் ஆகுறது, கத்துறது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அதனால் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. என்னங்க அது கொஞ்சம் வந்து எல்லாமே நெகட்டிவாகவே இருக்குன்னா அது செவ்வாய் சனி உடைய தொடர்பில் அது 8ஆம் அதிபதியுடைய 8ஆம் இடத்துடைய அந்த ஒரு இணைவு வந்துச்சுனாலே இந்த மாதிரி டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். ஏதாவது கோவம் வந்துன்னா கூட பாத்ரூமில் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் கழித்து வந்து பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது தனுசு காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனுசு லக்னமாக இருந்து
உங்களுக்கு வந்து சனி தசாபுத்தி அந்தரங்கள் பார்த்திங்கன்னா 2ஆம் அதிபதி 3ல் இருக்கும்போது கொஞ்சம் கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. அதுக்கப்புறம் தனுசு லக்னமாக வந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள் வந்து புதன் வந்து உங்களுக்கு ராசியிலே இருந்து 10ஆம் அதிபதி கேதுடைய சார்ந்து தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து ஒரு கடன் வாங்குற மாதிரி விஷயங்கள் இருக்கும். மாமியாருக்கும் உங்களுக்கும் நிறைய வாக்குவாதங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஸோ அது கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தனுசு லக்னமாக வந்து கேது தசாபுத்தி கேது 10லேருந்து சூரியனுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய ஆன்மீக சுற்றுலா போகிற மாதிரியான விஷயங்களை நிறைய ஏற்படுத்தும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள் டெவலப்மெண்ட்டுக்காக கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. மற்றபடி வந்து கடன்னா கொஞ்சம் நிறைய மாற்றங்கள் பண்ணுங்கிற எண்ணங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் தனுசு லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி அந்த சுக்கிரன் 3ல் இருக்காருங்க. 6ஆம் அதிபதி 3ல் இருந்தபோது வேலையில் நிறைய மாற்றங்கள், இந்த வேலையை விட்டு வேறு வேலைக்கு போகலாமா, வேறு இடத்துக்கு போகலாமாங்கிற எண்ணங்களை கொடுக்கும். பட் இருந்தாலும் நடைமுறையில் வந்து நிறைய மன உளைச்சலையும் மன காயங்களை ஏற்படுத்துன்றதுனால அது அவிட்ட நட்சத்திரத்தை விட்டு சுக்கிரன் வந்து மாறுறதுக்கு இன்னொரு 1 வாரம் ஆகும். அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களான ஒரு பிரார்த்தனை அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். மகர ராசி. ஸோ மகர ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சனி வந்து 2ல் இருக்காருங்க. ஸோ 2ல் இருந்து அவர் வந்து குருவின் சாரத்தில் போகும்போது நல்ல ஏற்றங்கள் நல்ல விஷயங்கள்லாம் நடக்குங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 5 ஆன்மீக சம்மந்தமான விஷயங்கள் ஆராய்ச்சிகள் இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல லாபங்கள் கொஞ்சம் கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கும். பட் ஆனால் குரு வக்கரமாக போகிறோன்னா கொஞ்சம் வந்து குழந்தைகளுடைய பிடிவாதங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். கொஞ்சம் பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 2ஆம் அதிபதி சனி. ஸோ 2ல் வந்து சனி இருந்து அது குருவுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல ஒரு சிறப்பான ஒரு ஆன்மீக தரிசனம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ எல்லாமே ரொம்ப சூப்பர். அதுக்கப்புறம் உங்களுக்கு 3ஆம் அதிபதியில் வந்து பார்த்திங்கன்னா 3ல் ராகு இருக்கிறது. ஸோ 3ல் ராகு இருக்கும்போது அது ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது சின்ன சின்ன கலகங்கள் நம்ம அறியாமல் பின்னாடி வந்து பேசுகிறது கொஞ்சம் வந்து ஒரு கலகங்கள் ஏற்படுத்துறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கின்றது ரொம்ப ரொம்ப அவசியங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 4ஆம் அதிபதி. ஸோ 4 மற்றும் 11ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 4 மற்றும் 11ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா 7ல் வந்து நீச்சமாகிறது. 7ல் வந்து நீச்சமாகும்போது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கணும், கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத ஒரு வாக்குவாதங்களோ ஒரு மன உளைச்சல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடப்பதற்கான ரொம்ப கவனமாக அதனால் ஒரு எமோஷன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ ஏன்னா வந்து என்றைக்குமே வந்து செவ்வாய்க்கு வந்து 7, 8 பார்வை இருக்கும்போது இந்த 8ஆம் பார்வையாக வந்து அது சனியை பார்க்கும்போது அது ஒரு எமோஷன்ஸை கொடுத்துரும். அதனால் கொஞ்சம் அந்த எமோஷன்ஸ் இருக்கிறதுனா கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க. அதுக்கப்புறம் அது என்ன கேவலமாக பேசுவாங்க அவ்வளோதான் வேலை இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 5ஆம் அதிபதி. ஸோ 5ஆம் அதிபதி சுக்கிரன் 2ல் இருக்கும்போது நல்ல ஒரு சந்தோஷங்கள் குதூகலங்கள் குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிரமம். பட் இருந்தாலும் அதுவும் சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது அங்கேயும் வந்து கொஞ்சம் சின்னதாக ஒரு மன உளைச்சல் வந்துடும். ஏன்னா வந்து ஸ்டாரில் வந்து அந்த லிங்க் வரும்போது அது கண்டிப்பாக வந்து ஒரு சின்ன ஒரு மனக்காயங்கள் இருக்கும். அது 2-3 நாளாக சரி. ஏன்னா சுக்கிரன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற பிளானட்னால இந்த வாரம் மட்டும் கொஞ்சம் இருக்கும். அப்புறம் சரியாயிடுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதியான புதன். ஸோ 6ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12 இருந்து அது கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள். ஸோ ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பிரயாணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ தந்தையுடைய உடல்நலம் சார்ந்த விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஸோ மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா வேலை விஷயங்களும் சின்ன சின்ன நெருக்கடிகள் இருக்கும். ஸோ அங்கே போங்க இங்கே போங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எமோஷன்ஸை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 7ஆம் அதிபதி சந்திரன் வந்து சிறப்பான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளமே கிடையாதுங்க. மற்றபடி வந்து 7ல் உள்ள செவ்வாய் அங்கே இருக்கும்போது கொஞ்சம் அவமானங்கள் இருக்கும். மனைவியோ கணவனோ ஒருத்தர் அவமானப்படுத்துறது வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். எமோஷனான பேச்சை தவிர்க்கவே முடியாது. 8ஆம் அதிபதியான சூரியன் வந்து 12ல் இருக்கும்போது அதுவும் கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் பாசஸ் கிட்ட கொஞ்சம் கவனமாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது லாபங்கள் ஏற்றங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம். பட் அது கேது வந்து சூரியனுடைய சாரத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக பேசுறது நல்லதுங்க. அது வந்து நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படுத்தினாலும் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதை வந்து பின்னாடி பேசுவாங்க, நேராக பேசலாம், பின்னாடி நிறைய பேசுவாங்க. பிரயாணங்களில் போது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 9ல் கேது. ஸோ 9ல் வந்து கேது இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்கள் சிறப்பான பலன்களும். பட் இருந்தாலும் இந்த சூரியனுடைய சாரத்தில் போகும்போது நைட்டு தூக்கம் வராது. ஏதோ நினைப்பு வச்சுட்டு இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ ஒரு பயத்தை ஏற்படுத்தும். கடன் சம்மந்தமான விஷயங்கள் உடல் ரீதியான விஷயங்கள் நினைச்சோம் கொஞ்சம் வந்து நமக்கு வந்து மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்பும் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதியான சுக்கிரன் 2ல் இருக்குது. நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 11ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 11ஆம் அதிபதி செவ்வாய் வந்து 7ல் வந்து நீச்சமாக இருக்கும். லாபங்கள் நல்லாயிருக்கும் எல்லாமே இருக்கும். பட் இருந்தால் நடைமுறையில் வந்து சின்ன சின்ன அவமானங்கள் மன உளைச்சல் வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். 12ஆம் அதிபதியான குரு. 12ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. நல்ல ஆன்மீக சிந்தனை ரொம்ப நல்லாயிருக்கும். வக்கரமாக இருக்கும் ஸ்லோவாக இருக்கும். மறுபடியும் ஆன்மீக சம்மந்தமான விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் குழந்தைகள் வந்து கொஞ்சம் பிடிவாதம் முடிக்கிற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது 12ஆம் அதிபதியான
குருவின் குரு வந்து 5ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா வந்து அதிகமாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. இதுவரை பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா புது பலங்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுக்தி பலங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மகர லக்னமாக இருந்து சூரிய தசாபுக்தினா சூரியன் 8ஆம் அதிபதி வந்து 12 இருக்கும்போது தேவையில்லாத மன உளைச்சல் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் ஜாஸ்தியாகிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக இருக்கும். குடும்பத்துக்காக நிறைய செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக நடத்துங்க. அதே ஒரு மகர லக்னமாக இருந்து சந்திர தசாபுக்தினா சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிறப்பான பலங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. மகர லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுக்தி இருந்தாலும் செவ்வாய் வந்து 7ல் இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவிக்கு நல்ல தேவையில்லாத மன உளைச்சல் வாக்குவாதங்கள் வரதுக்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் பார்த்து நடந்துங்க. பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். வியாபார ரீதியாக பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. ஏதாவது இடமும் வார்த்தை விடுறதுக்கான வாய்ப்புலாம், அதனால் மனக்காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கனால கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மகர லக்னமாக இருந்து ராகு தேசாபதி ராகு 3ல் இருந்து அது வந்து உங்களுக்கு வந்து இப்போது ராகு வந்து சனியுடைய சேர்ந்து சின்ன சின்ன கலகங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கணும். ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா ராகு தேசம் நடந்துக்கணும் பின்னாடி ஏதாச்சும் ஒருத்தவங்க போட்டு கொடுக்குறது இந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது தான் உண்மையான விஷயம். மகர லக்னமாக வந்து குரு தேசாபதி இருந்தாலும் குரு வந்து பார்த்திங்கன்னா 5ல் இருந்து அது வந்து உங்களுக்கு சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும் அப்படின்போது ஸோ குரு 5 ஸோ 3ஆம் அதிபதி 5லேருந்து வக்கரமாக வந்து குழந்தைகளோட பிடிவாதம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். மற்றபடி வந்து எதுவுமே ப்ராப்ளம் கிடையாதுங்க. ஸோ அதெல்லாமே வளர்ச்சியாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மகர லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சனி தேசம் சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2ல் இருந்து அது வந்து குருவின் சார்ந்தும் நல்ல ஏற்றங்கள் ஆன்மீக சுற்றுலா ஆன்மீக பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பு. வேலையில் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலை பளுக்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக ஏற்படுத்தும். மகர லக்னமாக இருந்து புதன் தேசாபுத்தின்னு புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12ல் இருந்து அவர் வந்து உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதியாக நிறைய ட்ராவல் இருக்கும். ஆன்மீகம் சம்மந்தமான விஷயங்கள் நிறைய ஈடுபாடு இருக்கும். வேலை விஷயங்களும் கொஞ்சம் நெருக்கடிகள் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப கவனம் வரும். மகர லக்னமாக வந்து கேது தேசம் கேது 9ல் இருக்கார். ஸோ 9ல் சூரியனுடைய சாதனம் ரொம்ப கவனமாக இருக்கணும். தந்தையோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனம் தேவை. அதனால் கொஞ்சம் எக்ஸ்பென்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் இருக்கும். கொஞ்சம் நெருக்கடிகள் வர்றதுக்கான வாய்ப்பும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மகர லக்னமாக இருந்து சுக்கிர தசாபதினா சுக்கிரன் 10ஆம் அதிபதி 2ல் ரொம்ப சிறப்பான பலன்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா. பட் இருந்தாலும் நடைமுறையில் கொஞ்சம் சின்ன சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள் ஒரு பிரார்த்தனை அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணணும். டெய்லி ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அது பிரார்த்தனை பண்ணுவோம். கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. கும்பராசி. ஸோ கும்பராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது கொஞ்சம் சோம்பேறித்தனங்கள் அதிகமாக இருக்கும். அதுவும் சனி வந்து குருடைய சாரத்தில் இருக்கும்போது அது கொஞ்சம் சொத்துக்கள் சார்ந்த விஷயம் கொஞ்சம் எண்ணங்கள் போங்க. ஏதாச்சும் வாங்கலாமா, புதுசாக சொத்து வாங்கலாமா, வண்டி வாங்கலாமாங்கிற எண்ணங்களே கொடுக்கும். பட் இந்த வக்கரமாக இருக்கும். கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ப்ராசஸ் கண்டிப்பாக இருக்கும். பட் அது வந்து ஒரு லோன் போட்டு வாங்கல மாதிரி எண்ணங்களும் கொஞ்சம் தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனம் தேவை. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்துருக்கணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ஆம் அதிபதி. ஸோ 3ஆம் அதிபதியான செவ்வாய் 3 மற்றும் 9ஆம் அதிபதியான 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6ல் நீச்சமாக இருக்கும்போது வேலை விஷயங்களில் தேவையில்லாத ஒரு வதந்திகள் தேவையில்லாத விஷயங்கள் நடக்கிறதுக்கான ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ யாராச்சும் கொளுத்தி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பலன்னு கத்தின்னு இருக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ஸோ அது வந்து அதனால் ஒரு எமோஷன்ஸு ஸ்ட்ரெஸ் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2 மற்றும் 11ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4 இருக்கும்போது புதிய சொத்துக்கள் புதிய வண்டி வாங்குறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து 5ஆம் அதிபதி 5 8ஆம் அதிபதியான புதன். ஸோ 5 8ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்களை கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. திடீர் அதிர்ஷ்டங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஏதாச்சும் வந்து நம்ம சாதாரண நினச்சிருக்கும்போது திடீர் ஒரு இன்ப அதிர்ச்சி சந்தோஷங்கள் குதூகலங்களை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு தான் ரொம்ப நல்லாயிருக்கு. அதுவும் 8ல் உள்ள கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தலாம். என்னடா அது இப்படி ஆயிடுச்சுங்கிற மாதிரி சந்தோஷங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதி சந்திரன் சிறப்பான பலன்களை கொடுத்தாலும் 6ல் செவ்வாய் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு பிடிவாதத்தால் ஒரு எமோஷனு ஸ்ட்ரெஸ் எல்லாம் வேலையில் இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கடன் சம்மந்தமான விஷயங்கள் உடல் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் எமோஷனும் ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதனால் அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. 7ஆம் அதிபதியான சூரியன் 11ல் இருக்கும். நல்ல லாபம் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப நல்லா கணவன் மனைவி உறவுலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதியான புதன் வந்து 11ல் இருக்கும்போது சிறப்பான பலன்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 9ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது அப்பா சார்ந்த உறவுகளால் வந்து ரொம்ப சந்தோஷம் குதூகலங்கள் இருக்கலாம். சில நேரங்கள் வந்து தந்தை சார்ந்த விஷயங்களில் வந்து கொஞ்சம் அவமானங்களோ ஒரு எமோஷன்ஸ் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து ஒரு எமோஷன்ஸான ஒரு சிச்சுவேஷன் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும். ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ அதில் வந்து கொஞ்சம் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ வெளிநாட்டில் இருக்கவங்களும் ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதுதான் வழியாக மற்றபடியெல்லாம் கொஞ்சம் வேலையில் வந்து கொஞ்சம் கவனம் தேவை. ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது கும்ப லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி யந்திரங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேஜராக வந்து பார்த்திங்கன்னா
சுக்கிரங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது ஏதாச்சும் அப்பா அம்மா வந்து ஏதாச்சும் கோச்சிக்கிட்டு இருந்தால் கூட இப்போ வந்து சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா வந்து அது ஒரு சிறப்பான விஷயங்களாக கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கும்ப லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா சூரியன் வந்து 7-11 சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கும்ப லக்னமாக வந்து சந்திர தசாபுத்தி அந்தரம் சந்திரன் வந்து சிறப்பான பலன்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வேலையில் நல்ல ஏற்றங்கள் நல்ல மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் கும்ப லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து செவ்வாய் தசாபுத்தினா வேலையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏதாச்சும் நோய் நொடிகள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டாக வந்து பர்ஃபெக்டாக எடுத்துக்கங்க. இல்லைனா அதனால் ஒரு எமோஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். கும்ப லக்னமாக வந்து ராகு தேசம் ராகு வந்து 2லிருந்து அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது ஏதாச்சும் நிலப்புலன்கள் வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. கும்ப லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி வந்து குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 4லிருந்து அது வந்து உங்களுக்கு சந்திரனுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் தாய் தந்தையார் உடல்நிலை சார்ந்த விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான யோகங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கும்ப லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி சனி வந்து உங்களுக்கு ராசியிலேயே சோம்பேறித்தனங்கள் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து சனி வந்து இப்போ குருடைய சாரத்தில் இருக்கும்போது சிறப்பான பலன்கள் நல்ல விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும். அது வக்கரமாக இருக்கணும், கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்கும், மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். கும்ப லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள் வந்து புதன் 5-8ஆம் அதிபதி வந்து 11ல் இருக்கும்போது குழந்தைகளாலும் திடீர் சந்தோஷங்கள் குதூகலங்கள் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். அது கொஞ்சம் அந்த ஆஞ்சநேய நரசிம்மர் வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்ல பலன்களை திடீர் அதிர்ஷ்டங்களையும் கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. கும்ப லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி அந்த கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8லிருந்து அது சூரிய சாரத்தில் வந்து திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் ஒரு சந்தோஷங்களையும் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ கும்ப லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி அந்த சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும் போது 4-9ஆம் தேதி ஏதாவது அப்பா அம்மா கோச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா இப்போது அது சரியாகி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. பட் இதெல்லாம் நடைமுறையில் வந்து சின்ன மனக்காயங்கள் இருந்தால் எல்லாமே சரியாகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் ஒரு பிரார்த்தனை விஷயம் மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். மீனராசி. ஸோ மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி குரு 3ல் இருக்கார். 10ஆம் அதிபதி 3லும் புதிய தொழில் ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. பட் இருந்தாலும் குரு வக்கரமாக இருக்கிறனால கொஞ்சம் தொழில் விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து 5ஆம் அதிபதி சந்திரனுடைய சார்லமும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். கொஞ்சம் அகலக்கால் வைக்காமல் இருக்கணும். கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். மற்றபடி வந்து உங்களுக்கு 2 மற்றும் 9ஆம் அதிபதியாக செவ்வாய். ஸோ 2-9ஆம் அதிபதி செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ல் நீச்சமாக இருக்கும்போது குடும்பத்தில் தந்தை சார்ந்த உறவுகளால் ஒரு சின்ன ஒரு எமோஷன்ஸ் இருக்கும். குழந்தைகள ஒரு சின்ன எமோஷன்ஸோ ஒரு மன வலி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா வந்து செவ்வாய் வந்து 5ல் நீச்சமாக இருக்கணும், அந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும். ஸோ கொஞ்சம் பார்த்துக்கணும். மற்றபடி உங்களுக்கு 3 மற்றும் 8ஆம் அதிபதியான சுக்கிரன் 3-8ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 12ல் இருக்கும்போது தேவையில்லாத சங்கடங்கள் தேவையில்லாத ஒரு எமோஷன்ஸ் இருக்கும். ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக வந்து நைட்டெல்லாம் தூங்க முடியாத அளவுக்கு ஒரு பிரச்சனைகளை ஏற்படுத்தும். குழந்தைகள் விஷயங்களும் ரொம்ப கவனம் ஐயோ இந்த குழந்தை இப்படி படிக்குதே இப்படி பண்ணுதே அப்படி பண்ணுதுங்கிற ஒரு எமோஷன்ஸ் இருக்கும். அதனால் நைட்டு தூங்காமல் இருக்கிற ஒரு ஃபீல் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் 4-7ஆம் அதிபதியான புதன். ஸோ 4-7ஆம் அதிபதி புதன் வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் நல்லா சிறப்பான விஷயங்கள் தான் கொஞ்சம் அந்த ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீலே கண்டிப்பாக இருக்கும். கணவன் மனைவியினுடைய பார்த்தா கொஞ்சம் வாக்குவாதங்கள் கொஞ்சம் வந்து எமோஷனாக பேசுகிற மாதிரி ஃபீல் இருக்கும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியம். தொழிலில் வந்து புதிய கடன்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதி 5ல் வந்து செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்கும்போது அதுவும் சனியுடைய சாரத்தில் குழந்தைகள் நிறைய எக்ஸ்பென்ஸ் பண்ணுற மாதிரி செலவு பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும். குழந்தைகள் நினச்சி ஐயோ இது என்ன பண்ண போதுங்கிற ஒரு பயத்தை ஏற்படுத்தும். ஸோ அதெல்லாம் சரியாயிடும். இதில் வந்து ஒரு கிரகங்கள் மாறும்போது கண்டிப்பாக வந்து மாறிடும். அதனால் கொஞ்சம் பார்த்து நடத்துங்க ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 6ஆம் அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ல் இருந்து அது சுக்கிரன் 12ல் இருக்கிற சாரத்தில் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும். நிறைய பிரயாணங்கள் வேலை சம்மந்தமான விஷயம் நிறைய பிரயாணங்கள் போடுறதுக்கான வாய்ப்பு, தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு, கடன் வாங்குற மாதிரி விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும். லோன் சேங்ஷனும் கண்டிப்பாக சேங்ஷன் ஆகும். பட் இருந்தாலும் அந்த காசு வந்தோடனே பரபரன்னு காலி ஆகிறது வந்து கண் முன்னாடி பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ அதுக்கப்புறம் வந்து 7ஆம் அதிபதியான புதன் வந்து 10லிருந்து அது வந்து கேதுடைய சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் கணவன் மனைவிக்கு நடுவில் நிறைய வாக்குவாதங்கள் கொஞ்சம் வந்து எமோஷனான ஒரு ஃபீல் இருக்கும். அதனால் கொஞ்சம் பிரார்த்தனை செய்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏதாவது சின்ன குழந்தைங்களுக்கு சாக்லேட் வாங்குறது இந்த மாதிரிலாம் இருந்தால் அந்த எமோஷன் கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. யாராவது தெரியாது சின்ன குழந்தைங்க வந்து சாக்லேட் வாங்கி கொடுக்குறது பென்சில் வாங்கி கொடுக்குறது மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது அந்த எமோஷன்ஸ் கண்டிப்பாக கம்மியாகும். 8ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா 12ல் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு மன உளைச்சல் தேவையில்லாத சந்தேகங்களாக தூக்கம் கெடுவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோன்னு
கற்பனையில் வந்து போகிறது வந்து நிப்பாடிங்க. நடக்கட்டும் ஆண்டவன் மேலே பாரத்தை விட்டு ஒரு பிரார்த்தனை போட்டு போகிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 5ல் இருக்கும்போது பிரயாணங்களில் கொஞ்சம் கவனம், ஆன்மீக பிரயாணம் பண்ணும்போது கொஞ்சம் எமோஷனாக இருக்கும். குழந்தைகளை நினச்சி கொஞ்சம் ஃபீல் பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் தந்தை சார்ந்த உறவுகளால் வந்து ஒரு எமோஷன்ஸோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ இருக்கும். அப்பாவோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள், அப்பாவினால் ஒரு பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்களும் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஓகேங்களா? ஸோ பூர்வீக சொத்து சம்மந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 10ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் புதிய தொழில் ஒப்பந்தங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நாள் இருந்தாலும் அந்த தொழில் ஒப்பந்தங்களை ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து அது சந்திரனுடைய சாரத்தில் வந்து தொழிலுக்கு வந்து அது 8ஆம் அதிபதியாக இருக்கும்போது கொஞ்சம் வந்து ஏதாச்சும் உள்குத்துருக்கும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். மற்றபடி 11ஆம் அதிபதியான சனி. ஸோ 11ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா 12 இருக்கும்போது கொஞ்சம் நிறைய விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. ஸோ இதுவரை பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புது பலங்கள். இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா தசாபதி பலங்கள் எப்படி இருக்கும். மீன லக்னமாக வந்து சூரிய தசாபதி, சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து 10ல் இருக்கும்போது நிறைய அலைச்சல்கள், நிறைய ஒரு வேலை விஷயங்கள் வந்து கொஞ்சம் எமோஷனான விஷயங்களுக்கும் கொஞ்சம் அலைச்சல் ஜாஸ்தி இருக்கும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். இருந்தாலும் வந்து என்னடா அது இப்படி இருக்கேங்கிற ஒரு ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தணும்னா ஒரு டென்ஷன்ஸை கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா வந்து இப்போது வந்து சூரியன் வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் இருக்கும்போது ஒரு தேவையில்லாத எமோஷன்ஸும் ஸ்ட்ரெஸ்ஸையும் ஏற்படுத்தும். மேலிடத்தில் வந்து பாசஸுடைய ஒரு ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மீன லக்னமாக இருந்த சந்திர தசாபதி இருந்தாலும் சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சிறப்பான பல நல்ல விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் மீன லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி, செவ்வாய் வந்து குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் ஒரு எமோஷன்ஸோ ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்படும். குழந்தைகளாக நிறைய எக்ஸ்பென்ஸ் பண்ணுற மாதிரி, அதனால் ஒரு டென்ஷன்ஸ்னால நைட் தூக்கம் வராது, இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மற்றபடி மீன லக்னமாக வந்து ராகு தசாபதி, ராகு வந்து ராசியிலே இருந்து அவர் வந்து சனியுடைய சாரத்தில் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு செலவுகள் நம்ம வந்து நினச்சி பார்க்க திடீர் செலவுகள் வர்றதுக்கான வாய்ப்பு. அதனால் கொஞ்சம் அது சுப செலவுகளாக மாற்றுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து மீன லக்னமாக வந்து குரு தசா பார்த்திங்கன்னா குரு வந்து 3ல் இருக்காருங்க. 10ல் வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் நிறைய ஒரு புதிய ஒப்பந்தங்கள் வர்றது, நிறைய ஒரு முயற்சியில் வந்து வெற்றி பெறுவதற்கான ரொம்ப நாள். பட் இருந்தாலும் அகலக்கால் வைக்காமல் இருக்கிறது, உள்ளுக்குள்ளே வந்து உள்குத்து இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி மீன லக்னம் சனி தசாவது, சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 12லிருந்து அவர் வந்து இப்போ வந்து குருடைய சாரத்தில் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். என்னடா அது என்ன பண்ணுறது ஏது பண்ண தெரியலன்னு சொல்லிட்டு பெரிய லாபத்துக்கான முயற்சிகளில் கண்டிப்பாக ஈடுபடுவீங்க. ஸோ அதெல்லாமே சிறப்பாக இருக்கும். அலைச்சலுக்கு அப்புறம் கண்டிப்பாக ஒரு வெற்றி கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ மீன லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி வந்தார்கள். புதன் வந்து பார்த்தீங்கன்னா 7லேருந்து 10ஆம் தேதி புதிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயம், சின்ன மன உளைச்சல் இருக்கும். கணவன் மனைவிக்கினுடைய மாமியாரால் ஒரு சின்ன சங்கடங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். மீன லக்னமாக வந்து கேது தசாவும், கேது 7ல் இருக்கும்போது நிறைய கேள்விகள் கேட்பாங்க. தேவையில்லாத ஒரு மன உளைச்சல், சந்தேகங்களால் வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னால ஒரு தேவையில்லாத மன உளைச்சல் இருக்கும். வேலையினால் வந்து ஐயோ என்ன நீங்கள் இந்த வேலைன்னு இருக்கீங்க, என்னை கவனிக்க மாட்டேன்றீங்கன்னு ஒய்ஃப் வந்து நிறைய கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்புறம் மீன லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தி, சுக்கிரன் வந்து 12 இருக்கார். 3 8ஆம் தேதி 12 இருக்கும்போது தேவையில்லாத ஒரு மன உளைச்சல், சந்தேகங்கள் இப்படி ஆகிடுமா அப்படி ஆடுங்கிற ஒரு மன உளைச்சல் இருக்கிறனால தூக்கம் கிடும். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு ரிலாக்ஸாக இருக்க பாருங்கள். ஸோ நல்ல விஷயங்கள் நல்லா மாற்றங்களான ஒரு பிரார்த்தனை அவசியம். மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது இப்போ நடைமுறையில் கோச்சாரத்தில் வந்து சனி ராகு இணைவு வரப்போதுங்க. ஸோ அதுவும் வந்து மீன ராசியில் வரப்போகுது. ஸோ மீன ராசியில் வரும்போது பார்த்தீங்கன்னா சனியும் ராகு வந்து ஒன்றோடு ஒன்று கிராஸ் ஆகுது அந்த மூமெண்ட்டு. ஸோ எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா 30ஆம் தேதி வந்து, பட் இதோட எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 தேதியிலேருந்து தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ 25லேருந்து பார்த்து ஏப்ரல் மாதம் முழுவதுமாக வந்து அந்த சனி ராகுடைய அந்த ஒரு இணைவு இருக்குது. ஸோ அதில் என்ன நடக்கும் அப்படின்னும்போது கடல் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதில் வந்து ரொம்ப எமோஷனான ஒரு விஷயங்கள், ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸான விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா கடல் பகுதி கொஞ்சம் பிரச்சனைக்குரிய பகுதியாக மாறுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா குரு சம்மந்தப்பட, ஸோ சனி ராகு குரு அப்படி சம்மந்தப்படும் போது குழந்தைகள் கல்வி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு, குழந்தைகளை இது வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி விஷயங்களே நிறைய ஏற்படுத்தும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வருமானம்னும் போது பொருளாதாரம் வந்து கொஞ்சம் டிசாஸ்டர் ஆகி கீழே போகிறதுக்கான வாய்ப்புகளையும் நிறைய ஏற்படுத்தும் இந்த ஒரு மாதத்தில். அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு தொடர்பான விஷயங்கள் டோட்டலாக வந்து கொஞ்சம் கான்ட்ரவர்சி, தொழில் ரீதியான விஷயங்கள் முடக்கப்படுகின்ற அபாயங்கள் நிறைய இருக்குங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் செலவினங்கள் அதிகமாகிற மாதிரி ஃபீலிங் நிறைய ஏற்படுத்தும். ஏன்னா வந்து இது காலபுருஷனுக்கு வந்து 12ஆம் இடம்ன்றனால கொஞ்சம் விரயங்களையும் நிறைய கொஞ்சம் சின்ன அழிவுகளையும் ஏற்படுத்தும். அதுவும் கடல் சார்ந்த விஷயங்கள் நிறைய இது பண்ணும். அது மட்டும் இல்லாமல் குரு வந்து இப்போ செவ்வாயுடைய சாரத்தில் போகும்போது அது வந்து நமக்கு வந்து ஒரு குழந்தைகள் சம்மந்தமான விஷயம் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் வந்து இந்த ரத்த சம்மந்தமான விஷயங்கள் வந்து கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பை கொண்டு வந்துடும். ஏன்னா வந்து குருன்றதே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9 மற்றும் 12ஆம் அதிபதியாக இருக்கும்போது வெளிநாட்டில் இருந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து நமக்கு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளையும் நிறைய ஏற்படுத்தும். அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குழந்தைகள் இதில் வந்து மேஜராக பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள், தொழில் ரீதியான விஷயங்கள் முடக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல். இது வந்து யாரெல்லாம் பாதிக்கும். ஸோ மேஜராக வந்து இது பாதிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா
உலகம் முழுவதுமே இது ஒரு சின்ன ஒரு சலசலப்புகளே அந்த ஒரு மாதம் ஏப்ரல் முழுவதும் இருந்தாலும் இது யாரை வந்து நமக்கு யாருக்கு பாதிக்கணும் போது யாரெல்லாம் சனி தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ அவங்களுக்கு பாதிப்புகள் கண்டிப்பாக இருக்கும். அதுவும் அந்த ஏப்ரல் மாதத்தில் வரணும். அந்த சனி புத்தி அந்தரங்கள் இருக்குன்னா அவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதே மாதிரி ராகு தசா புத்தி அந்தரம் நடக்கிறவங்களும் இந்த பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. அதே மாதிரி குரு தசா புத்தி அந்தரம் நடக்கணும் கண்டிப்பாக வந்து இது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தும். இதில் வந்து என்ன ஒரு பேத்தட்டிக்கான விஷயம்னா இதில் வந்து குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்கிறது தான் வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ அதனால் குழந்தைகள் சம்மந்தமான குழந்தைகளை கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப பொருளாதாரம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிராஸ்டிக்காக வந்து ரொம்ப ப்ராப்ளமேட்டிக் ஆகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. நிறைய குருமார்கள் பார்த்திங்கன்னா அந்த சாமியார் வேஷம் போட்டுட்ருக்கேன், சாமியார் இருக்கிறவங்களாம் வந்து டமால் வெளியில் வந்து வெடித்து அவங்க மேலே கேஸ் போடுறது, உள்ள தூக்கி வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். நிறைய சாமியார் மேலே கேஸ் போயிட்டுருக்கு, அது ஒரு விஷயம். இல்லை எந்த சாமியார் மாட்ட போகிறாருங்கிறத வந்து நம்ம வந்து பார்ப்போம். அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு சென்சேஷனல் ஒரு சாமியார் கைது செய்யப்படுகிறார் அப்படிங்கிற மாதிரி விஷயம் அவர் உள்ள தூக்கி போகிறதெல்லாம் வந்து நம்ம பார்க்குறதுக்கான சூழ்நிலைகளை கண்டிப்பாக இருக்குது. ஆனால் அது ஒரு மாதம் தான் இருப்பா, சொல்ல முடியாது. பட் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துப்போம். ஏன்னா வந்து இது வந்து சம்மந்தமே என்ன செவ்வாயுடைய சம்மந்தப்படும் போதே ரத்தம் சம்மந்தமான விஷயங்கள் டிசீஸாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இது வந்து ராகு சனினாலே வந்து பார்த்திங்கன்னா அது கர்மா பேஸ் பண்ணி வரும்போது கொஞ்சம் பிரச்சனைகளை நிறைய கொடுத்துரும். அது வந்து சனி வந்து உங்களுக்கு வந்து எந்தெந்த பார்வையில் கொடுக்கணும்போது பொருளாதாரத்தை வந்து டோட்டலாக அஃபெக்ட் பண்ணுற மாதிரி ராகுவோடய சேர்ந்து அதை அஃபெக்ட் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸஸ் வரும். அது மட்டும் இல்லை ராகுங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக வரும், கொஞ்சம் வீக்கங்கள் அதிகமாக வர்றது, அந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். ஓகேங்களா? சில நேரங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிசீஸ் வரும்போது அவங்களுடைய வீக்கம் வந்து அதுக்கப்புறம் ரிலீஃப் ஆகும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப டல்லாகிற மாதிரி ஃபீலெல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதனால் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். ஓகேங்களா? ஏற்கனவே வந்து நிறைய பிரச்சனைகளை நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு வந்தாலும் இந்த காலகட்டங்களில் வந்து கொஞ்சம் நமக்கு வந்து சேலஞ்சிங்காக இருக்கும் அந்த ஏப்ரல் மாதம். ஸோ இது வந்து மார்ச் 20-25 தேதியிலேருந்தே நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். பட் ஏப்ரல் வந்து கொஞ்சம் சிவியராக பாதிக்கும். ஏப்ரலுக்கு அப்புறம் எல்லாமே கிளியர் ஆகிடுங்கிறது தான் உண்மையான விஷயம். அதுவரை நம்ம வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராகுக்கு இது பேச்சே ஆகிடும். பேச்சியாக இந்த பக்கம் வந்து சனி அந்த பக்கம் போயிடும். ஸோ இது ரெண்டும் கிராஸ் ஆகிற அந்த லிமிட் பயங்கரமான ஒரு எமோஷன். பட் இதோடைய பாதிப்பு கண்டிப்பாக அடுத்த ஒரு 3 மாதங்களுக்கு இருக்கும். அதாவது உங்களுக்கு அந்த ஏப்ரலில் இருக்கிற பாதிப்பு வந்து ஒரு எப்படி இருந்தாலும் ஒரு மே ஜூன் வரை வந்து அந்த பாதிப்பு அந்த ஷேக் இருக்கும். அது ஒரு ரெகுலர் லைஃப் வந்துடும், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ அதனால் கொஞ்சம் உஷாராக இருந்துப்போம். ஸோ நல்லதே நடக்கும். நம்ம வந்து இப்போலேருந்தே வந்து கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம்.